கிழக்கு திசையில ஒரு பசுமையான தீவு இருக்கு. அந்த தீவுக்கு மத்தியில ஒரு வசந்த மாளிகை இருக்கு. பொன்னி நதியோரத்துல ஆலமரம், அரச மரம்னு நிறைய மரங்கள் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசை படகோட்டி பொன்னனோட குடிசை. அந்த குடிசையில பொன்னனோட பொண்டாட்டி வள்ளி கம்பு அடை சுட்டுக்கிட்டு இருந்தா. கம்பு அடையும் அதுக்கு தொட்டுக்க கீரை குழம்பையும் வச்சு பொன்னனுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தா. பொன்னனும் ரசிச்சு ருசிச்சு சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ பொன்னன் வள்ளி கிட்ட சொன்னான், அடி வள்ளி, உன் கையால இந்த மாதிரி கம்பு அடையும் கீரை குழம்பும் எத்தனை நாளைக்கு சாப்பிட போறனோ. மகாராஜாவும் மகாராணியும் பேசிக்கிட்டாங்க. நாட்டுல போர் வரப்போகுது. அதனால நானும் மகாராஜா காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு போருக்கு போக போறேன்னு சொன்னான். உடனே வள்ளிக்கு கோபம் வந்துடுச்சு. தினமும் பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே பேச்சுதான். போர் வந்தா உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு படகு ஓட்டு. அப்படி அவசியம் போருக்கு போகணும்னா என்னையும் கூட்டிட்டு போ. இல்லைனா எந்த காவிரியிலிருந்து என்னை காப்பாத்தினியோ திருப்பி அதே காவிரியில என்னைய தள்ளி விட்டுடு அப்படின்னு கோமா சொன்னா வள்ளி. பொன்னனும் வள்ளியும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது குதிரை வர சத்தம் கேட்டது. குதிரை பொன்னன் குடிசை கிட்ட வந்து நின்னுச்சு. குதிரையில இருந்து ஒரு வீரன் இறங்கி பொன்னனை கூப்பிட்டான். பொன்னா, சீக்கிரமா தோணியை எடு. அவசரமா மகாராஜாவுக்கு ஒரு செய்தி சொல்லணும். தீவு மாளிகைக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். உடனே பொன்னன் வள்ளி கிட்ட உறையூர்ல இருந்து செய்தி வந்திருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டோட வேகமா கிளம்புனான். அவங்க போன பிறகு வீட்டு வேலைகளை பார்த்தா வள்ளி. அப்போ தந்தத்தால ஆன ஒரு பல்லக்கும் அதை தூக்கிக்கிட்டு 10-15 வீரர்களும் 2 அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை குதிரையும் வந்தது. ஆனா அந்த வெள்ளை குதிரையில யாரும் இல்ல. வீரர்கள் பல்லக்கை இறக்கி வச்சுட்டு வள்ளி கிட்ட வந்து குடிக்க தண்ணி கேட்டாங்க. வள்ளி அவங்களுக்கு குடிக்க மோர் கொடுத்தா. அவங்கள பார்த்து கேட்டா, எதுக்காக போர் அப்படின்னு கேட்டா. 4-5 வருஷமா காஞ்சி மகாராஜா நரசிம்ம சக்கரவர்த்திக்கு நம்ம மகாராஜா கப்பங்கட்டல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டு நரசிம்ம சக்கரவர்த்தி தூதர்களை அனுப்பியிருக்காரு. நம்ம மகாராஜா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாரு. அதனால கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்ல போறாரு அப்படின்னு அந்த வீரர்கள் சொன்னாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது பொன்னி நதியில ஒரு அழகான படகு வந்துட்டு இருந்தது. அந்த படகுல பார்த்திப மகாராஜா, அருள்மொழி ராணி, இளவரசர் விக்கிரமன் இருந்தாங்க. அந்த படகை தள்ளிட்டு வந்தது பொன்னனும் இன்னொருத்தனும். படகு கரைய வந்து சேர்ந்தது. படகுல இருந்து பார்த்திப மகாராஜா, அருள்மொழி ராணி, இளவரசர் விக்கிரமன் எல்லாரும் இறங்குனாங்க. பார்த்திப மகாராஜா பொன்னனோட குடிசையை நோக்கி வந்தாரு. வள்ளிய பார்த்து சொன்னாரு, பொன்னனை எங்கும் நகராம பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு. உடனே பொன்னன், நானும் உங்க கூட யுத்தத்துக்கு வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். நான் யுத்தத்துல இருந்து திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது. நீதான் விக்கிரமனுக்கு நீச்சல் கத்து கொடுக்கணும். அதனால நீ போருக்கு வர வேண்டாம், இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவோட இந்த வார்த்தைகளை கேட்டு அருள்மொழி ராணியும் வள்ளியும் கவலைப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்திப மகாராஜா, அருள்மொழி ராணி, இளவரசர் விக்கிரமன் எல்லாரும் உறையூருக்கு கிளம்புனாங்க. அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துல 5-6 வீரர்கள் குதிரையில வந்தாங்க. அதுல ஒருத்தன் கையில சிங்க கொடி இருந்தது. அவங்க உறையூரை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. உடனே பொன்னன் வள்ளி கிட்ட, இவங்க தான் பல்லவ தூதர்கள், உறையூருக்கு போறாங்க, நானும் போக போறேன், நீயும் என் கூட வா, உன் தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொன்னான் பொன்னன். வள்ளியும் சரின்னு கிளம்புனான். போற வழியெல்லாம் வயல வேலை பார்க்கறவங்க, ஊர் மக்கள் எல்லாரும் பொன்னன் கிட்டையும் வள்ளி கிட்டையும் போற பத்தியே விசாரிச்சாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொன்னான் பொன்னன். இப்படியே வழி நெடுக்க பேசிட்டே போனதால பொன்னனும் வள்ளியும் உறையூர் போய் சேரும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. பல்லவ தூதர்கள் திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அங்கங்க கும்பலா நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கும்பல் கிட்ட நின்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பொன்னன் கேட்டான். அந்த கும்பல்ல ஒருத்தன் சொன்னான், சபையில மகாராஜா கம்பீரமா உட்கார்ந்திருந்தாரு. அமைச்சர்கள் எல்லாரும் இருந்தாங்க. பல்லவ தூதர்கள் வந்தாங்க.
உங்க பாட்டனார் காலத்துல இருந்து வருஷா வருஷம் கட்டிட்டு வந்த கப்பத்தை இப்போ நீங்க 6 வருஷமா கட்டல. அதுக்கு என்ன காரணம்னு எங்க ராஜா கேட்டுட்டு வர சொன்னாரு அப்படின்னு அந்த தூதர்கள்ல ஒருத்தன் நம்ம பார்த்திப மகாராஜாவை பார்த்து கேட்டான். உடனே மகாராஜா காரணத்தை போர் முனையில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கப்பம் கட்டாட்டா போருக்கு தயாரா இருக்க சொல்லி நரசிம்ம சக்கரவர்த்தி சொல்ல சொன்னார்னு தூதுவன் சொன்னான். புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு வெண்ணாற்றங்கரையில போர்ல சந்திப்போம், போய் உங்க மன்னர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு நம்ம பார்த்திப மகாராஜா. இதுதான் சபையில நடந்தது அப்படின்னு சபையில நடந்த எல்லாத்தையும் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். உடனே அதை கேட்டுட்டு இருந்த மக்கள் எல்லாரும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழக்கமிட ஆரம்பிச்சாங்க. பொன்னனும் வெற்றிவேல் வீரவேல்னு முழக்கமிட்டான். உறையூர்ல கம்மாளத்தெருன்னு ஒண்ணு இருந்தது. அங்கதான் போருக்கு தேவையான பொருள்கள் வாளெல்லாம் செஞ்சு தருவாங்க. அந்த தெருவுல ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு பொன்னனும் வள்ளியும் கதவை தட்டுனாங்க. அதுதான் வள்ளியோட தாத்தா வீரபத்திர ஆச்சாரி வீடு. தாத்தா வந்து கதவை திறந்தாரு. வா வள்ளி, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேற்றாரு. வள்ளியோட பாட்டியும் வீட்டுக்குள்ள இருந்து வந்து இவங்கள வரவேற்றா. அதன் பிறகு பொன்னன் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனான். வந்ததும் வராதுமா எங்க கிளம்புறேன்னு கேட்டாரு வள்ளியோட தாத்தா வீரபத்திரர். மகாராஜாவை பார்க்கணும் சொன்னா பொன்னன். மகாராஜா அரண்மனையில இல்ல, அவரு மலையில உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டோட முற்றத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டினாரு வீரபத்திரர். அவர் காட்டிய திசையில பொன்னனும் வள்ளியும் பார்த்தாங்க. உச்சி பிள்ளையார் கோயில இருந்து மகாராஜா, இளவரசர், வீரர்கள் எல்லாரும் இறங்கி வர்றது தெரிஞ்சது. அப்போ உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல மகேந்திர பல்லவரோட சிலையும் சிங்க கொடியும் இருந்துச்சு. அத பார்த்திப மகாராஜா இளவரசர் விக்ரமனுக்கு காட்டினாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொன்னன், அதான் அவங்க இறங்கி வராங்கல்ல, நான் போய் மகாராஜாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப போனான். அப்போ வள்ளியோட தாத்தா வீரபத்திரர் பொன்னன் கிட்ட சேனாதிபதி மாரப்ப பூபதி கிட்ட எச்சரிக்கையா இருக்கும்படி மகாராஜா கிட்ட அந்தரங்கமா சொல்லுன்னு ரகசியமா சொன்னாரு வீரபத்திரர். சரின்னு பொன்னனும் கிளம்பிட்டான். அதன் பிறகு வீட்டுல இருந்த கத்தி வாள் எல்லாத்தையும் பார்த்தா வள்ளி. இந்த யுத்தம் மட்டும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கண்டிப்பா போருக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு வீரபத்திரர். சரியா போச்சு, இவரும் போருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மகாராஜா தான் வேண்டாம், இளவரசருக்கு நீச்சல் கத்து கொடுக்கணும், வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. இவருக்கு நீ புத்தி சொல்லுவேன்னு பார்த்தா நீ போருக்கு போறேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா வள்ளி. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வீரபத்திரரையும் அவர் பொண்டாட்டியையும் தவிர அவர் குடும்பமே படகுல போச்சு. அப்போ காவேரியில பெரிய சூறாவளி வந்து படகு கவிழ்ந்துடுச்சு. அப்போ பொன்னன் காவேரியில குதிச்சு எல்லாரையும் காப்பாத்த முயற்சி பண்ணான். ஆனா முடியல. அவனால வள்ளிய மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சுது. மத்த எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ வீரபத்திரர் குலத்தை விளங்க வைக்க வள்ளி மட்டும்தான் இருக்கா. அதனால மகாராஜா பொன்னனை போருக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறதே நல்லதுன்னு வீரபத்திரர் தாத்தா நினைச்சாரு. அதன் பிறகு தாத்தா வள்ளி கிட்ட சொன்னாரு, என் குலத்தை விளங்க வைக்க நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு மட்டும் குழந்தை பிறந்திருந்தா இந்நேரம் நானே பொன்னனை போருக்கு அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. சரி தாத்தா, போர் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டா வள்ளி. மகேந்திர சக்கரவர்த்தி காலத்துல வாதாபி அரசன் புலிகேசி தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்தான். அவன் பெரும் படையோட வந்தான். அதை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மகேந்திரர் போருக்கு போகாம கோட்டைக்குள்ளேயே இருந்தாரு. அதனால மக்களுக்கு அவர் மேல மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. புலிகேசியும் மகேந்திரருக்காக காத்துட்டே இருந்தான். ஆனா மகேந்திரர் வரல. அப்போதான் நம்ம பார்த்திப மகாராஜா பட்டத்துக்கு வந்த புதுசு. புலிகேசியை எதிர்க்க படைய தயார் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள புலிகேசி நாட்டுல ஏதோ ஆபத்துன்னு செய்தி வர புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டாமலேயே திரும்பி போனான். அப்படி போகும்போது வழியில் உள்ள எல்லாத்தையும் சூறையாடிட்டே போனான். அதன் பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியோட புகழ்
குறைய ஆரம்பிச்சுது. அந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திரர் ரொம்ப நாள் உயிரோட இல்ல. அவர் இறந்ததும் நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தி ஆனாரு. வாதாபியின் அரசன் புலிகேசியை தோற்கடிச்சு பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி வாதாபிக்கு போய் போரிட்டு புலிகேசிய கொன்னு வாதாபிக்கு தீ வச்சாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. அன்னையிலிருந்து பல்லவர்களோட ரிஷப கொடி சிங்க கொடியா மாறுச்சு அப்படின்னு சொன்னாரு தாத்தா. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியோட நம்ம மகாராஜா ஏன் சண்டைக்கு போகணும், நட்பா இருக்கலாமே அப்படின்னு கேட்டா வள்ளி. அடி பைத்தியக்காரின்னு தாத்தா சொல்ல வாய் எடுக்கும் போது அவர் வீட்டுக்கு சேனாதிபதி மாரப்ப பூபதி வந்தான். உடனே தாத்தா வள்ளிய உள்ள போக சொல்லிட்டு மாரப்ப பூபதிய வாங்க யுவராஜா அப்படின்னு வரவேற்றாரு தாத்தா. இனிமே என்ன அப்படி கூப்பிடாத, நேத்து பிறந்த விக்ரமன் தான் யுவராஜா அப்படின்னு சலிச்சுக்கிட்டான். இந்த மாரப்ப பூபதி யாரு, அவ ஏன் வீரபத்திரரை தேடி வந்திருக்கான், வாங்க பார்க்கலாம். பார்த்திப மகாராஜாவோட அப்பா 50 வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவளுக்கு பிறந்தவன் தான் இந்த மாரப்ப பூபதி. இவனுக்கு சேனாதிபதி பதவி கொடுத்தாரு பார்த்திப மகாராஜா. ஆனா இவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல. அதனால போர்க்காலத்துல பார்த்திப மகாராஜாவே சேனாதிபதி பதவியும் எடுத்துக்கிட்டாரு. பதவி பறிபோன கோபத்துல இருக்கான் மாரப்ப பூபதி. வள்ளியோட தாத்தா வீரபத்திரர் சோகி உருட்டி ஜோசியம் பாப்பாரு. அதுக்காகத்தான் மாரப்ப பூபதி வந்திருக்கான். உன்னோட சோழிகள் என்ன சொல்லுது, போரின் முடிவு என்ன அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. ஒரு பக்கம் பலத்த சேதம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு வீரபத்திரர். எந்த பக்கம் பலத்த சேதம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நரசிம்ம சக்கரவர்த்தி நம்மளோட எதிரி இல்ல, பார்த்திபன் தான் நம்மளோட எதிரி. பார்த்திபனுக்கு வாள் வீச தெரியாது, போரிட தெரியாது, கடல்ல இருக்கும் மணலை கூட எண்ணலாம். ஆனா பல்லவ சைனியத்துல உள்ள வீரர்களை எண்ண முடியாது. வாதாபி அரசன் புலிகேசிய கொன்ற நரசிம்ம சக்கரவர்த்தி கூட நாம போரிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. இதையே என்கிட்ட கேக்குறீங்க, மகாராஜா கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு தாத்தா கேட்டாரு. சொன்னதுக்குத்தான் என் சேனாதிபதி பதவி போயிடுச்சு. அதன் பிறகு அவன் கிளம்பும் போது தாத்தா வீட்டுல உள்ள வாள் கத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நரசிம்ம சக்கரவர்த்திய வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனா மாரப்ப பூபதி. தாத்தா கண்கள் கோபத்துல செவந்தது. அவன் போன பிறகு வள்ளி வந்தா. இந்த மாரப்ப பூபதிய ஏன் தாத்தா சும்மா விட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேகமா வந்தா வள்ளி. தாத்தா பேச ஆரம்பிச்சாரு. இந்த யுத்தம் எதுக்காக வருது தெரியுமா? காஞ்சி மகாராஜா நரசிம்ம சக்கரவர்த்தி வாதாபிக்கு புலிகேசியோட போருக்கு போகும்போது அதுல கலந்துக்க நம்ம பார்த்திப மகாராஜாவுக்கு ஓலை அனுப்பியிருந்தாரு. அதுக்கு நம்ம மகாராஜாவும் நான் வரேன், ஆனா அதுக்கு பதிலா சோழ நாடு இனி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கப்பம் கட்டாது, சோழ நாட்டின் புலிக்கொடிக்கு தனி மரியாதை தரணும் அப்படின்னு பதில் ஓலை அனுப்பியிருந்தாரு. ஆனா நரசிம்ம சக்கரவர்த்தி அந்த ஓலைய கண்டுக்க கூட இல்ல. பதில் மறு ஓலையும் அனுப்பல. அன்னையிலிருந்து நம்ம பார்த்திப மகாராஜா கப்பம் கட்டல. வாதாபிக்கு போருக்கு போன காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்தி போன மாசம்தான் திரும்பி காஞ்சிக்கு வந்தாரு. இப்போ ஏன் கப்பம் கட்டலைன்னு கேட்டு தூது அனுப்பியிருக்காரு. நம்ம மகாராஜா முன் வச்ச கால பின் வைக்கலாமா, அதனாலதான் இந்த போர் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. எல்லாம் சரி தாத்தா, ஆனா இந்த மாரப்ப பூபதிக்கு ஏன் மகாராஜா இவ்வளவு இடம் கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டா வள்ளி. பார்த்திப மகாராஜாவோட அப்பா சாகும்போது பார்த்திப மகாராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா மாரப்ப பூபதி தான் யுவராஜான்னு சொல்லிட்டு இறந்துட்டாராம். பார்த்திப மகாராஜாவுக்கு நம்ம இளவரசர் விக்ரமன் பிறந்துட்டாரு. அதனால இவன் கடுப்பா திரியிறான். அப்படி இருந்தும் மகாராஜா இவனுக்கு சேனாதிபதி பதவி கொடுத்தாரு. ஆனா இவன் நன்றி கேட்டவன் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. சரி தாத்தா, இவன் ஏன் இங்க உன்னை பார்க்க வரான் அப்படின்னு கேட்டா வள்ளி. எல்லாம் உன்னாலதாம்மா, அவன் உன் மேல ஆசைப்பட்டான்.
உன்னை வீடு புகுந்து தூக்கிட்டு போக ஏற்பாடு பண்ணியிருந்தான். நான் சோழி உருட்டி பார்த்ததிலும் சாதகமா எதுவும் வரல. அதனாலதான் உங்க எல்லாரையும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் பாட்டியும் மட்டும் வீட்ல இருந்தோம். ஆனா விதி வலியது. ஆத்துல விழுந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. உன்னை மட்டும்தான் பொண்ணனால காப்பாத்த முடிஞ்சுது. இவன் உன்னை தேடி வந்தான். நீ இல்லைனதும் குதிச்சான். உடனே அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சோழி உருட்டுனேன். உனக்கு ராஜகுமாரி கிடைக்க போறா, நீ இந்த வள்ளிக்கு ஆசைப்படாதேன்னு சொல்லி அவன் மனச மாத்துனேன். அன்னையிலிருந்து சோழி உருட்ட இங்க அடிக்கடி வருவான். நீ அவன்கிட்ட எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொன்னாரு தாத்தா. என்ன தாத்தா இப்படி சொல்ற? என் வீட்டுக்காரரு போருக்கு போயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா வள்ளி. பயப்படாத, நம்ம குடும்பத்தை பத்தி பார்த்திப மகாராஜாவுக்கு தெரியும். என் குலம் செழிக்க நீயும் பொன்னனும் தான் இருக்கீங்க. அதனால பொன்னனை போருக்கு கூப்பிட மாட்டாரு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது தெருவுல முரசு கொட்டி அறிவிச்சாங்க. வெற்றிவேல் வீரவேல், மாற்றுத்திறனாளிகள் தாய்க்கு ஒரு பிள்ளைய தவிர மத்தவங்க போருக்கு வாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அரண்மனையில இருந்த தோட்டத்துல பார்த்திப மகாராஜாவோட மனைவி ராணி அருள்மொழி தேவி ஒரு பளிங்குக்கல் மேடையில உட்கார்ந்திருந்தா. தோட்டம் அழகா இருந்தது. செண்பக பூக்களோட வாசனை வந்துட்டு இருந்தது. அருள்மொழி ராணி பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசுல இதே தோட்டத்துல ராஜாவும் ராணியும் கை கோத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராஜா புல்லாங்குழல் வாசிப்பாரு. ராணி மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. நேரம் போறதே தெரியாது. விக்ரமன் பிறந்ததும் அவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்தது. அவ சேர மன்னனோட பொண்ணு. அவளை நரசிம்ம சக்கரவர்த்திக்கு பொண்ணு கேட்டாங்க. ஆனா அவளுக்கு பார்த்திப மகாராஜாவை தான் பிடிச்சிருந்தது. அதனால நரசிம்ம சக்கரவர்த்திக்கு பாண்டியன் மகளோட கல்யாணம் நடந்தது. இங்க பார்த்திப மகாராஜாவுக்கும் அருள்மொழிக்கும் கல்யாணம் நடந்தது. அதனால அடிக்கடி பார்த்திப மகாராஜா, காஞ்சி சிம்மாசனத்துல இருக்க வேண்டியவனி, ஆனா அதுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு அருள்மொழி ராணிய பார்த்து கேட்பாரு. சோழ நாடு கப்பம் கட்டுறதும் சிற்றரசா இருக்கிறதும் பார்த்திபனுக்கு பிடிக்கல. அதுவும் விக்ரமன் பிறந்ததும் அவரோட இந்த கவலை அதிகமாச்சு. நீ வீரத்தாயா இருந்து விக்ரமனை வளர்க்கணும் அப்படின்னு அடிக்கடி பார்த்திப மகாராஜா அருள்மொழி ராணி கிட்ட சொல்வாரு. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே தோட்டத்துல உட்கார்ந்திருந்தா அருள்மொழி ராணி. அப்போ பார்த்திப மகாராஜா போர்ல இறந்துட்டா எப்படி தான் உயிரோட இருக்கிறதுன்னு நினைச்சு பார்த்து கத்தி அழுதா அருள்மொழி ராணி. தைரியமா இருக்க வேண்டிய நீ அழுகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பார்த்திப மகாராஜா வந்தாரு. அதன் பிறகு பார்த்திப மகாராஜா அருள்மொழி ராணியும் அரண்மனையில உள்ள பூஜை ரூமுக்கு போனாங்க. அங்க இளவரசர் விக்ரமன் இருந்தான். அந்த பூஜை அறையில சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், ஸ்ரீதேவி, பூதேவி, விஷ்ணு சிலைகள் இருந்தது. பூஜை முடிஞ்சு தீபம் காட்டுனாங்க. பார்த்திப மகாராஜா, அருள்மொழி ராணி, விக்ரமன் எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. அதன் பிறகு விக்ரமன் கேட்டான், அப்பா சித்திர மண்டபத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னான். நீ முன்னாடி போ, நான் வரேன்னு சொன்னாரு பார்த்திப மகாராஜா. விக்ரமன் போனதும் பார்த்திப மகாராஜா விஷ்ணு பாதத்திலிருந்து ஒரு பெட்டியை திறந்தாரு. அதுல வைர கற்கள் உள்ள தங்க வாளும் திருக்குறள் சுவடிகளும் இருந்தது. அதை எடுத்து அருள்மொழி ராணி கிட்ட கொடுத்தாரு பார்த்திப மகாராஜா. இது சோழர்களின் பொக்கிஷம். சோழர்கள் நெடுமுடி கிள்ளி கரிகால் வளவன் பயன்படுத்திய வாள் இது. இத நான் பயன்படுத்தல. யாருக்கும் கப்பம் கட்டாத ஒரு சுதந்திர நாட்டுக்கு அரசனா இருக்கும்போதுதான் இத பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்னால அது முடியல. விக்ரமன் வளர்ந்து வரும்போது அவன்கிட்ட இத பெருமையோட சொல்லி கொடு. அவன் சுதந்திர நாட்டுக்கு அரசனா பல நாடுகளை வெல்ல இத பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னாரு பார்த்திப மகாராஜா. அப்படியே செய்யறேன்னு கண்ணீரோட சொன்னா அருள்மொழி ராணி. கடவுள் உனக்கு வேண்டிய தைரியத்தை அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராணியோட கண்ணீரை தொடச்சு விட்டாரு பார்த்திப மகாராஜா.
அதன் பிறகு பார்த்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் சித்திர மண்டபத்துக்கு போனாங்க. அங்க பொன்னனும் வந்து சேர்ந்தான். அவன்கிட்ட தீவட்டிய கொடுத்து அவனையும் சித்திர மண்டபத்துக்கு வர சொன்னாரு. பொன்னன், பார்த்திப மகாராஜா, இளவரசர் விக்ரமன் 3 பேரும் சித்திர மண்டபத்துக்குள்ள போனாங்க. விதவிதமான பெயிண்டிங்ஸ், சிற்பங்கள் இருந்தது. சாமுத்திரிகா லட்சணத்துல பெண்களை அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. புராண இதிகாசங்கள் எல்லாம் அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. தூண்கள்ல சிற்பங்கள் செதுக்கி இருந்தாங்க. மாசத்துல 3 நாள் மட்டும் அந்த சித்திர மண்டபம் திறந்திருக்கும். அப்போ ஊர் பொதுமக்கள் வந்து சித்திரங்களை பார்க்கலாம். அப்படி பொன்னனும் வந்து இந்த சித்திரங்களை பார்த்திருக்கான். ஆனா அந்த மண்டபத்துல கடைசியா உள்ள அறை எப்போதும் பூட்டி தான் இருக்கும். இதுவரைக்கும் மகாராஜாவை தவிர வேற யாரும் அதுக்குள்ள போனதில்லை. இப்போ அந்த அறையோட கதவை மகாராஜா திறந்தாரு. இந்த இருட்டு அறையில என்ன இருக்குன்னு நீ அடிக்கடி கேட்ப. உனக்கு வயசு வரும்போது சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இப்போ முன்னாடியே சொல்ல வேண்டி வந்துடுச்சு. நான் கண்ட கனவுதான் இங்க ஓவியமா இருக்கு. இது எல்லாம் நானே என் கையால வரைஞ்ச ஓவியங்கள் அப்படின்னு சொன்னாரு பார்த்திப மகாராஜா. சோழப்படைகள் போருக்கு போகிற காட்சி, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் இருந்தது. புலிக்கொடி பறந்தது. ஆனா அந்த கம்பீரமான யானையில் பாகன் மட்டும்தான் இருந்தான். அம்பாரியில் யாரும் இல்ல. அதை பார்த்த விக்ரமன், ஏன்பா அம்பாரியில யாரும் இல்லைன்னு கேட்டான். ஒரு பெரிய படைய யார் முன்னின்னு நடத்துறாங்களோ அவங்க உருவந்தான் அதுல இருக்கும். அதுக்காகத்தான் காலியா விட்டு வச்சிருக்கேன். நம்மளோட முன்னோர்கள் நெடுமுடி கிள்ளி, கரிகால் வளவன் பேரை சொன்னாலே பக்கத்து நாட்டுல உள்ள எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ காவேரி பூம்பட்டினத்துல பல கப்பல்கள், படகுகள் வந்து போகும். இப்போதான் அது மகாபலிபுரம்னு மாறி இருக்கு. பழைய பெருமையும் சுதந்திரமும் யாருக்கும் கப்பங்கட்டாத நிலையும் சோழ நாட்டுக்கு வேணும். அதுதான் என் கனவு அப்படின்னு சொன்னாரு பார்த்திப மகாராஜா. அதன் பிறகு சோழப்படை பல நாடுகளோடு போரிட்டு வெற்றி பெற்று கடைசியாக இமயமலையில புலிக்கொடிய பறக்க விட்ட மாதிரி சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்த விக்ரமன் கேட்டான், உங்க ஓவியம் எல்லாம் நல்லா இருக்கு, ஏன் அதை யாருக்கும் தெரியாம இருட்டுல மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். உடனே விக்ரமனை அணைச்சுக்கிட்டாரு பார்த்திப மகாராஜா. நீ பாராட்டினதே போதும், வேற யாரும் என்னைய பாராட்ட வேண்டாம். நான் நரசிம்ம சக்கரவர்த்தி மாதிரி பெரிய மன்னன் இல்ல. யாருக்கிட்ட அதிகார பலம் இருக்கோ அவங்களதான் இந்த உலகம் கொண்டாடும். அது மட்டும் இல்ல, இது என்னோட கனவு. இது உன் காலத்துல நிறைவேறணும். அப்படி நிறைவேறின பிறகு நீ இந்த மண்டபத்தை திறந்து வைக்கலாம். அது வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கணும். நாளைக்கு நான் போருக்கு போறேன். திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது. நீ என்னோட கனவை நிறைவேற்றணும். பார்த்திபன் மகனால சோழர்குலம் பெருமை அடைஞ்சதுன்னு ஊர் மக்கள் பேசணும். அதுதான் நீ எனக்கு செய்யற ஈமக்கடன் அப்படின்னு சொன்னாரு பார்த்திப மகாராஜா. அப்படியே செய்யறேன்பா அப்படின்னு கண்ணீரோட சொன்னா விக்ரமன். பொன்னா, நான் சொன்னதெல்லாம் புரியுதா? நீ இளவரசருக்கு துணையா கூடவே இருக்கணும். நீ போருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. பொன்னனும் சரின்னு கண்ணீரோட சொன்னான். அதன் பிறகு மறுநாள் உறையூரே கோலாகலமா இருந்தது. எல்லாரும் போருக்கு புறப்பட்டாங்க. பார்த்திப மகாராஜாவுக்கு அருள்மொழி ராணி ஆரத்தி எடுத்து மாலை சூட்டுனா. அப்போ ஒரு ஆள் ஓடி வந்து, மாரப பூபதி குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டாரு, அதனால போருக்கு வர முடியலேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னான். பார்த்திப மகாராஜா சிரிச்சுக்கிட்டே போருக்கு கிளம்பினாரு. அப்போ விக்ரமன் கிட்ட, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு அருள்மொழி ராணி கிட்ட, நீ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திப மகாராஜா போருக்கு புறப்பட்டு போனாரு. போர்க்களம் ரொம்ப ரண கொடூரமா இருந்தது. யானைகள், குதிரைகள் எல்லாம் செத்து கிடந்தது. அப்போ தலையில ஜடாமுடியோட நெத்தியில திருநீருமா ஒருத்தர் அங்க வந்தாரு. அவரை பார்த்தா சிவனடியார் மாதிரி இருந்தது. கையில கமண்டலம் இருந்தது. கண்கள்ல ஒளி வீசிச்சு. நடையில ஒரு பெருமிதம் இருந்தது. அப்போ பட்டத்து யானை அங்க குவியலா கிடந்த எல்லா இறந்த உடல்களையும் விலக்கி அடியில இருந்த உடலை பார்த்துட்டு
வானத்தை நோக்கி பிளிரிட்டு அங்கே விழுந்து இறந்து போச்சு. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த சிவனடியார் யானை கண்டுபிடிச்ச உடலை நோக்கி வந்தாரு. அந்த உடல் வேற யாரதும் இல்ல, அது பார்த்திப மகாராஜா உடல் தான். பார்த்திப மகாராஜாவுக்கு கொஞ்சம் உயிர் இருந்தது. உடனே சிவனடியார் அவர் மடியில பார்த்திப மகாராஜா தலைய வச்சு அவர் முகத்துல தண்ணீர் அடிச்சு எழுப்பினாரு. சுவாமி, நீங்க யார் அப்படின்னு கேட்டாரு பார்த்திப மகாராஜா. உன்ன மாதிரி மா வீரனை சந்திக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். சோழர் குலத்துல யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு பார்த்திப மகாராஜா. இல்லப்பா, எல்லாரும் போரிட்டு வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். பார்த்திப மகாராஜாவுக்கு பெருமையா இருந்தது. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, சொன்னா நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். சோழ நாடு பழைய பெருமையை அடையணும், யாருக்கும் கப்பம் கட்டாத சுதந்திர நாடா இருக்கணும், தூர தேசங்கள்ல புலிக்கொடி பறக்கணும். என் காலத்துல அது நடக்கல, என் மகன் விக்ரமன் காலத்திலாவது என் கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாரு பார்த்திப மகாராஜா. கண்டிப்பா நான் உயிரோட இருந்தா உன் கனவை நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிவனடியார் வேஷத்தை கலைச்சாரு. ஆ, நீங்களா அப்படின்னு அதிர்ச்சியில கேட்டாரு பார்த்திப மகாராஜா. அவரோட கண்கள்ல ஒளி வீசிச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் பார்த்திப மகாராஜா இறந்து போயிட்டாரு. காலங்காத்தால ஒரு வீரன் குதிரையில காவேரி நதி வழியா போயிட்டு இருந்தான். பார்க்க நல்ல ஆஜானுபாகு மாதிரி இருந்தான். குதிரை ஐயனார் கோவில அடைஞ்சுது. அங்க மண் யானைகள் நிறைய இருந்தது. அதுல சில மண் யானைகள் உடைஞ்சு இருந்தது. குதிரையிலிருந்து இறங்கிய அந்த வீரன் உடைஞ்ச மண் யானைக்குள்ள கைய விட்டு ஒரு முடிச்ச எடுத்தான். அதுல காவியோட ருத்ராட்சம், புலித்தோல், ஜடாமுடி எல்லாம் இருந்தது. வீரனோட உடைய கலட்டிட்டு சிவனடியாரா மாறினான். ஆமா, நாம போர்க்களத்துல பார்த்த அதே சிவனடியார் தான். குதிரைய அங்கேயே விட்டுட்டு ஒத்தேடி பாத வழியா காவேரி கரைக்கு நடந்து வந்தாரு சிவனடியார். அதன் பிறகு அந்த சிவனடியார் பொன்னன் வீட்டுக்கு வந்தாரு. பொன்னனும் வள்ளியும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்புறம் அருள்மொழி ராணியையும் இளவரசர் விக்ரமனையும் கூட்டிட்டு வர சொல்லி பொன்னனை அனுப்புனாரு சிவனடியார். பொன்னன் கிளம்புனதும் வள்ளி சிவனடியாருக்கு கம்பு அடை சுட்டு கொடுத்தா. அவரும் சாப்பிட்டாரு. அப்போ வள்ளி கிட்ட சிவனடியார் கேட்டாரு, மகாராணி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. இளவரசர் பக்கத்துல இருந்தா தைரியமா இருக்காங்க. இளவரசர் போனதும் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இளவரசர் எப்போ மகாராஜா ஆவாரு அப்படின்னு கேட்டா வள்ளி. எனக்கு என்ன தெரியும், மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு சிவனடியார். மக்கள் எல்லாரும் இளவரசர் பக்கம்தான் இருக்காங்க. பல்லவர்களை மக்கள் வெறுக்கிறாங்க. பார்த்திப மகாராஜா வீரமரணம் அடைஞ்சது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அவர் மரணத்தை பத்தி சொன்னீங்க. நாங்க ஊர் முழுக்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா வள்ளி. சரி, மாரப்ப பூபதி எப்படி இருக்கான்? இன்னும் உன் தாத்தா கிட்ட ஜோசியம் கேட்க வரானா அப்படின்னு கேட்டாரு சிவனடியார். வள்ளி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என் தாத்தா அவன்கிட்ட நீ ஒரு ராஜகுமாரிய கட்டுவேன்னு சும்மா சொன்னதை நம்பி அவன் நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவிய கட்டிக்க ஆசைப்படுறான். குந்தவிக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சக்கரவர்த்தி மக எங்க, இவன் எங்க அப்படின்னு வள்ளி சொன்னதும் சிவனடியார் முகம் ஒரு மாதிரி மாறுச்சு. அதன் பிறகு சுதாரிச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வள்ளி கேட்டா, சுவாமி, சக்கரவர்த்தி பொண்ணு உண்மையிலேயே அவ்வளவு அழகா? எங்க ராணி அருள்மொழி மாதிரி அழகா? சக்கரவர்த்தி நரசிம்மரே எங்க ராணிய பொண்ணு கேட்டாரு. ஆனா ராணி எங்க பார்த்திப மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வள்ளி. அழக பத்தி எனக்கு என்ன தெரியும், நான் சாமியாருமா அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். சுவாமி, நீங்க எப்படியாவது சக்கரவர்த்தி பொண்ணுக்கும் எங்க இளவரசருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க. நாட்டுல சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா வள்ளி. சிவனடியாரும் வள்ளியும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பொன்னன் ராணி அருள்மொழியையும் இளவரசர் விக்ரமனையும் கூட்டிட்டு வந்தான்.
இளவரசர் விக்ரமன் இந்த 6 வருஷத்துல வாலிபனா நல்ல உயரமா வளர்ந்திருந்தான். இளவரசனும் ராணியும் சிவனடியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. சுவாமி, நேத்து கனவுல எங்க அப்பா வந்தாரு. 2 பேரும் சிராப்பள்ளி மலைக்கு போனோம். அங்க சிங்க கொடி பறந்துச்சு. அதை பார்த்ததும் கோபம் வந்துடுச்சு. அதை அகற்ற நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் இளவரசன் விக்ரமன். பதட்டப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாத, எண்ணி துணிக அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். எண்ணிதான் துணிஞ்சிருக்கேன். வர புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிங்க கொடிய அகற்ற போறேன் அப்படின்னு சொன்னான் இளவரசன் விக்ரமன். நானும் உன்னை தடுக்க மாட்டேன். இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். சிங்க கொடியை அகற்ற என்ன ஏற்பாடு செஞ்சிருக்க? புலிக்கொடியை ஏத்திட்டா மட்டும் போதுமா? அந்த புலிக்கொடியை காப்பாத்த படைகள் வச்சிருக்கியா? பல்லவ தளபதி அச்சுதவர்மனை எப்படி சமாளிக்க போற அப்படின்னு கேட்டாரு சிவனடியார். சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் துணையா இருக்காங்க. உறையூர்ல இருந்து படைகள் வருது. அச்சுதவர்மனை சிறைப்பிடிப்போம் அப்படின்னு சொன்னா இளவரசன் விக்ரமன். சரி, இந்த ஆபத்தான முயற்சிக்கு உனக்கு யார் உதவ போறா அப்படின்னு கேட்டாரு சிவனடியார். என் சித்தப்பா மாரப்ப பூபதி அப்படின்னு இளவரசன் விக்ரமன் சொன்னதும் சிவனடியார் முகம் கருத்து போயிடுச்சு. சித்தப்பா முன்னாடி மாதிரி இல்ல, உற்சாகமா படதிரட்டுறாரு அப்படின்னு சொன்னா இளவரசன் விக்ரமன். ஆமா சாமி, மாரப்ப பூபதி முன்னாடி மாதிரி இல்ல, மனசு மாறி திருந்தனவரா இருக்காரு அப்படின்னு சொன்னா அருள்மொழி ராணி. சித்தப்பா மாரப்ப பூபதி இப்போ இங்க வராரு அப்படின்னு சொன்னா இளவரசன் விக்ரமன். சரி, எனக்கு அவரை சந்திக்க நேரமில்ல. நீ உறுதியோட இரு, உன் அப்பா வாக்க காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் கிளம்ப போனாரு. அப்போ அருள்மொழி ராணி அவர்கிட்ட சொன்னாங்க, சுவாமி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் பையனோட உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். பெரிய சக்கரவர்த்தி படைக்கு முன்னாடி இவன் சின்ன பிள்ளை. இவனால என்ன பண்ண முடியும்? இவன் முயற்சி வெற்றி பெறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் உயிரை நீங்க தான் காப்பாத்தி தரணும் அப்படின்னு சொன்னா அருள்மொழி ராணி. கடவுள் ஒருத்தரால தான் உயிரை காப்பாத்த முடியும். அவனோட வீரத்தந்தையின் ஆத்மா அவன் கூட துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் கிளம்பிட்டாரு. அப்போ மாரப்ப பூபதி குதிரையில வந்து சேர்ந்தான். சிவனடியார் இப்பதான் போனார்னு தெரிஞ்சதும் அவரை பார்க்க மாரப்ப பூபதி வேகமா குதிரையில போனான். ஆனா அவனால சிவனடியார பார்க்க முடியல. அதன் பிறகு மாமல்லபுரமே ஒரே கலையாபாரமா இருந்தது. 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நின்னு போன சிலைகள் வடிக்கும் வேலைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்காக நரசிம்ம சக்கரவர்த்தியும் அவரோட பொண்ணு குந்தவியும் வராங்க. அதனால மாமல்லபுரம் சும்மா களை கட்டுச்சு. மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி காலத்துல நரசிம்மவர்மர் மல்யுத்த வீரனா இருந்தாரு. அதனால எல்லாரும் அவரை மாமல்லன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவரோட பெயரையே இந்த ஊருக்கு வச்சாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு மாமல்லபுரம்னு பேர் வந்துச்சு. காஞ்சியிலிருந்து யானை மீது அம்பாரியில நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவியும் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ குந்தவி நரசிம்மர் கிட்ட, எதுக்காகப்பா இந்த ஊருக்கு உங்க பேரை வச்சாங்க அப்படின்னு கேட்டா. உடனே நரசிம்ம சக்கரவர்த்தி குந்தவியை கூட்டிட்டு போய் சிற்பங்களை காட்டி சொல்ல ஆரம்பிச்சாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி குன்று மாதிரி ஒரு கல்லு இருந்தது. அதுல நான் யானை உருவத்தை வரைஞ்சேன். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட மகேந்திர சக்கரவர்த்தி அந்த யானை உருவத்தை செதுக்க சொல்லி சிற்பிக்கிட்ட சொன்னாரு. இப்படி இங்க பல சிற்பங்கள் உருவாக நான் காரணமா இருந்ததால ஏன் அப்பா, அதான் உங்க தாத்தா, இதுக்கு என் பெயரான மாமல்லனை சேர்த்து மாமல்லபுரம்னு வச்சாரு அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. குந்தவிக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அதாவது நரசிம்ம சக்கரவர்த்தியின் மூத்த மகன். நரசிம்மருக்கு கடல் பயணம் மேற்கொள்ள ஆசை. அது நிறைவேறல. அதனால மகனாவது கடல் பயணம் பண்ணட்டும்னு அனுப்பி வச்சிருக்காரு. குந்தவியும் நரசிம்ம சக்கரவர்த்தியும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான். அச்சுதவர்மன் இந்த ஓலையை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னான். அந்த ஓலையை படிச்சு பார்க்காமலேயே இந்த ஓலைக்கு நேத்தே பதில் அனுப்பிட்டேன், நீ போகலாம் அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. அவனும் போயிட்டான். குந்தவிக்கு ஆச்சரியம். அந்த ஓலையில
விக்கிரமன் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு சிங்கக்கொடியை எடுத்துட்டு புலிக்கொடி பறக்க விட போறான்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நரசிம்மர். குந்தவி அந்த ஓலைய வாங்கி படிச்சு பார்த்தா. சக்கரவர்த்தி சொன்னது அப்படியே இருந்தது. எப்படிப்பா இப்படி கரெக்டா சொல்றீங்க? உங்ககிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்கு, எனக்கும் சொல்லித்தாங்க. அப்புறம் நம்ம கிட்ட கப்பங்கற்ற அந்த விக்கிரமனுக்கு எவ்வளவு அகந்த, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னா குந்தவி. அதனாலதாம்மா அவனை காஞ்சிக்கு வர வச்சு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. நரசிம்ம பல்லவரும் அவரோட பொண்ணு குந்தவியும் மாமல்லபுரத்துல 3 நாள் தங்குனாங்க. முதல் நாள் பட்டின பிரவேசம் போனாங்க. மக்கள் எல்லாரும் அவங்கள வரவேற்றாங்க. இசை நிகழ்ச்சி நடந்தது. மறுநாள் விஜயதசமி திருவிழா. அன்னைக்கு நரசிம்ம பல்லவரும் குந்தவியும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போனாங்க. அங்க சிற்பிகளை பத்தி பெருமையா பேசினாரு நரசிம்மர். அப்போ மந்திரி மண்டலத்தின் தலைவர் விஷ்ணு சர்மா பேச ஆரம்பிச்சாரு. நம்ம மாமல்லபுரத்துக்கு இனிமே அடிக்கடி நரசிம்ம சக்கரவர்த்தி வந்து சிற்ப வேலைகளை பாப்பாரு. செண்பகத்தீவுல இருந்து ஒரு குழுவினர் வந்திருக்காங்க. செண்பகத்தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணைக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு தலைவர் விஷ்ணு சர்மா. அப்போ செண்பகத்தீவின் தூதுவ தலைவன் முன்னாடி வந்து பேசினான். கரிகால் வளவன் காலத்துல நாங்க செண்பகத்தீவுல குடியேறினோம். இப்போ வாரிசு இல்லாதால செண்பகத்தீவுல மன்னர் இல்ல. அதனால நாங்க பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணைய ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னான். ஆனா நரசிம்ம சக்கரவர்த்தி உடனே சம்மதிக்கல. கொஞ்ச நாள் காத்துருங்க, நான் முடிவை அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இங்க பல இடங்களை சுத்தி பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு அங்குள்ள ஒரு வெற்று சுவர் மீது துர்க்கை அம்மன் படத்தை வரைஞ்சாரு நரசிம்மர். அம்மன் சிம்ம வாகனத்துல போர்க்குளத்துல இருந்தது. அம்மனின் கண்கள் உக்கரமா இருந்தது. அம்மனுக்கு எதிர பயந்தபடி மைசாசுரன் படத்தை வரைஞ்சாரு. அன்னைக்கு விஜயதசமி வேற. அன்னைக்குதான் அம்மன் மைசாசுரனை வதம் பண்ண நாள். அதனால சிற்பிகள் முதல்ல அந்த சிற்பத்தை செதுக்க ஆரம்பிச்சாங்க. குந்தவி தாய் இல்லாத பொண்ணு. குந்தவியோட அம்மா, அதான் நரசிம்மரோட மனைவி, பாண்டிய நாட்டை சேர்ந்த வானமாதேவி. குந்தவிக்கு 7 வயசு இருக்கும்போது வானமாதேவி இறந்துட்டா. குந்தவிக்கு பகல் பொழுதுல அங்கு உள்ள கோவில்களை சுத்தி பார்க்கறது வழக்கம். அப்படி ஒரு நாள் பகல் பொழுதுல ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தா குந்தவி. ஒரு குதிரை மீது ஒரு வாலிபன் இருந்தான். அவனை சங்கிலியால கட்டியிருந்தாங்க. அவன் பக்கத்துல சில வீரர்கள் அந்த சங்கிலியை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவன் முகத்துல எந்த சலனமும் இல்ல. அப்போதான் நரசிம்மர் அன்னைக்கு விக்கிரமனை பத்தி சொன்னது குந்தவிக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை இவன் தான் அந்த விக்கிரமனா இருப்பானோ? பல்லவர்களுக்கு கப்பங்கட்டி கொண்டு நரசிம்ம சக்கரவர்த்தியை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும். சரியான தண்டனை கொடுக்கணும். ஆனா இவன் முகத்தை பார்த்தா கெட்டவே மாதிரி தெரியலையே. அப்பா கிட்ட சொல்லி இவனுக்கு புத்திமதி சொல்லி இவனை விடுதலை பண்ண சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா குந்தவி. அன்னைக்கு ராத்திரி நரசிம்ம சக்கரவர்த்திக்காக நிலா முற்றத்துல காத்துட்டு இருந்தா குந்தவி. வானமாதேவி இறந்ததும் நரசிம்மர் தான் குந்தவிக்கு அப்பா அம்மா எல்லாம். தினமும் ராத்திரி அப்பாவும் பொண்ணும் நிலா முற்றத்துல பேசுவாங்க. அன்னைக்கும் அப்படித்தான் குந்தவி காத்துக்கிட்டு இருந்தா. அந்த சங்கிலியால கைதான அந்த பையனை பத்தி நரசிம்ம சக்கரவர்த்தி கிட்ட பேசி அவனை விடுதலை பண்ண வைக்கணும் அப்படின்னு அவ மனசு துடிச்சுது. அதனால அவளுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமா இருந்தது. நரசிம்மர் வந்ததும் இன்னைக்கு ஏதாவது விசேஷமா, ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்டா குந்தவி. ஆமாமா, இலங்கையில நம்ம படை ஜெயிச்சிடுச்சு. உன் அண்ணன் செய்தி அனுப்பியிருக்கான். அவனை மதுரைக்கு போக சொல்லியிருக்கேன். நீ வேணா மதுரைக்கு போ, கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நான் சோழ நாட்டுல என்ன விசேஷம்னு கேட்டேன். அப்படின்னு குந்தவி சொல்லும் போதே அவ உடல் நடுங்குச்சு. அத நரசிம்ம சக்கரவர்த்தி பார்த்தாரு. சோழ இளவரசன் விக்கிரமனை கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. அப்பா, இன்னைக்கு நான் அவனை கைது பண்ணிட்டு வந்தத காஞ்சி தெருவுல பார்த்தேன். அவனை என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா குந்தவி. கராகிரகத்துல போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. அப்பா,
அவனை பார்த்தா கெட்டவை மாதிரி தெரியல, யாரோ அவன் மூளையை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குந்தவி. ஒரு சிவனடியார் அடிக்கடி அவனையும் அவன் அம்மாவையும் சந்திச்சு பேசுறாராம், அவரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. அப்பா, சோழ நாட்டுல போர் ரொம்ப பெருசா நடந்ததா அப்படின்னு கேட்டா குந்தவி. அவனோட சித்தப்பா மாரப்ப பூபதி பட திரட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னதை நம்பி இவன் போருக்கு வந்துட்டான். போதா குறைக்கு விக்கிரமன் வர தகவலை நம்ம அச்சுதவர்மனுக்கு மாரப்ப பூபதி சொல்லிட்டான். அதனால விக்கிரமன் நம்ம படதளபதி அச்சுதவர்மன் கிட்ட மாட்டிக்கிட்டான். விக்கிரமனுக்கு துணையா ஒரு படகோட்டியும் 4-5 வீரர்களும் ஒரு கிழவனும் இருந்தாங்க. கிழவன் அங்கேயே செத்துட்டான். மற்றவங்கள நம்ம ஆட்கள் கைது பண்ணிட்டாங்க. என் கட்டளைப்படி விக்கிரமனை மட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. அப்பா, இந்த தடவை அவனை மன்னிச்சிடுங்க, நான் வேணா அவனை சந்திச்சு பேசி புத்திமதி சொல்றேன் அப்படின்னு சொன்னா குந்தவி. அவன் குற்றவாளி, நாளைக்கு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க அப்பா அப்படின்னு குந்தவி கேட்டதுக்கு, அது நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. மறுநாள் ராஜசபைக்கு சக்கரவர்த்தி போயிட்டாரு. அதனால குந்தவி அரண்மனை அதிகாரி ஒருத்தரை வர வச்சு சபையில என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லணும்னு சொல்லி அவரை சபைக்கு அனுப்பி வச்சா. சபை முடிஞ்சதும் அந்த அதிகாரி வந்தான். நம்ம சக்கரவர்த்தி அந்த பையன் மீது இரக்கம் காட்டினாரு. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல, அவனை நாட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. அவன் இனிமே சோழ நாட்டுல இருக்கக்கூடாது. இன்னைக்கே அவனை கப்பல்ல ஏத்தி ஒரு தீவுக்கு அனுப்பணும். அதனால மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு அவனை கூட்டிட்டு போங்கன்னு கட்டளையிட்டாரு நம்ம சக்கரவர்த்தி. அதுபடி அந்த பையனை துறைமுகத்துக்கு நம்ம ஆட்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரி. விக்கிரமன் உயிருக்கு ஆபத்தில்லைன்னு தெரிஞ்சதும் குந்தவிக்கு நிம்மதியா இருந்தது. கப்பல்ல அவன் ஏறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து பேசணும்னு அவளுக்கு தோணுச்சு. அதனால துறைமுகத்துக்கு போனா குந்தவி. ஆனா குந்தவி போறதுக்குள்ள விக்கிரமன் ஏறிய கப்பல் கிளம்பிடுச்சு. அவன் நன்றி விசுவாசத்தோட சிவனடியார பார்த்துட்டு இருந்தான். அத குந்தவியும் கவனிச்சா. இவர்தான் அந்த சிவனடியாரா? இவர்தான் அவன் புத்தியை கெடுக்கிறதா அப்படின்னு நினைச்சா குந்தவி. அப்போ விக்கிரமன் பார்வை குந்தவி மீதும் விழுந்தது. இருவர் கண்களும் சந்தித்து கொண்டன. அதன் பிறகு கப்பல் போயிடுச்சு. சிவனடியாரும் மறைஞ்சிட்டாரு. அதன் பிறகு பொன்னனோட படகுல சிவனடியார் வந்தாரு. போற பத்தி கேட்டாரு. மாரப பூபதி பேச்சை கேட்டு ஏமாந்துட்டோம். மொத்தமே நாங்க 5 பேர் தான் போர்ல இருந்தோம். மாரப பூபதி ஆட்களை கூட்டிக்கிட்டும் வரல. பத்தாக்குறைக்கு பல்லவ படத்தளபதி அச்சுதவர்மன் கிட்ட நாங்க வரத பத்தி வேற சொல்லிட்டான். கடைசியில வள்ளியோட தாத்தா வீரபத்திரர் தான் பயங்கரமா சண்டை போட்டு பல்லவ படை வீரர்கள் சில பேரை கொன்னுட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. அவரோட உடல் கிட்ட வரும்போதுதான் படைத்தளபதி அச்சுதவர்மன் ஆட்கள் எங்களை கைது பண்ணாங்க. அப்புறம் என்னையே விடுதலை பண்ணிட்டாங்க. இளவரசரை மட்டும் வேற தீவுக்கு அனுப்பிட்டாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. மாரப்ப பூபதிய நம்பாதேன்னு வள்ளி சொல்லிட்டே இருந்தா. கடைசியில அவ சொன்னதான் உண்மைன்னு சொல்லி வருத்தப்பட்டான் பொன்னன். வள்ளி உன்னை விட புத்திசாலி. அப்புறம் விக்கிரமன் உயிரோடு இருக்கிறது முக்கியம். அப்பதான் அவனால சோழ நாட்டு விடுதலைக்கு போராட முடியும். அது மட்டும் இல்ல, அவன் உயிரோட இருந்தாதான் ராணி அருள்மொழி கொஞ்சம் நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். அதன் பிறகு படகு வசந்த மாளிகை கிட்ட வந்து நின்னுது. அருள்மொழி ராணி சிவனடியார பார்த்ததும் வணங்கினா. அதன் பிறகு விக்கிரமனை பத்தி கேட்டா. நீ வீரத்தாயா இருக்கணும்னு பார்த்திப மகாராஜா சொல்லியிருக்காரு. நீ இப்படி கலங்கலாமா? உன் மகன் உண்மையிலேயே வீரன். அவன் பல்லவ சபையில கொஞ்சம் கூட பயப்படல. பல்லவ சக்கரவர்த்திய வாள் சண்டைக்கு கூப்பிட்டான். கப்பம் கட்ட முடியாதுன்னு மறுத்தான் அப்படின்னு விக்கிரமனை பத்தி பெருமையா சொன்னாரு சிவனடியார். அவன் கடல் கடந்து போக அவன் அப்பா ஆசைப்பட்டாரு. அது இப்படியா நிறைவேறணும் அப்படின்னு வருத்தப்பட்டா அருள்மொழி ராணி. அவன் திரும்பி வரும்போது நல்ல தைரியசாலியா வருவான். அவன் தாய் நாட்டுக்கு திரும்பி வர ஒரு பொண்ணு உதவி செய்வா அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா அருள்மொழி ராணி. அவன் கப்பல்ல ஏறி போகும்போது அவங்க 2 பேரு கண்களும் சந்தித்து கொண்டன.
அவ நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவி அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். என் எதிரியின் பொண்ணா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு மயங்கி விழுந்துட்டா அருள்மொழி ராணி. அதன் பிறகு தண்ணீர் தெளிச்சு அருள்மொழி ராணிய எழுப்புனாங்க. சிவனடியார் பேச ஆரம்பிச்சாரு. நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ணை பத்தி சொன்னதும் ஏன் மயக்கம் போட்டு விழுந்த? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு சிவனடியார். எதிரியோட பொண்ணை காதலிக்கிறது எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டா அருள்மொழி ராணி. கடல்ல போகும்போது அவ எதிரியின் பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாதுமா, கண்கள் மட்டும்தான் சந்தித்து கொண்டன அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். நல்ல வேளை, அவன் கடல் கடந்து தீவுலயே இருக்கட்டும், இங்க வர வேண்டாம், எதிரி பொண்ண சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அருள்மொழி ராணி. ஏன், உனக்கு விருப்பம் இல்லையா? நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ண நீ மருமகளை ஆக்கிக்க ஆசைப்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்டாரு சிவனடியார். வெண்ணாற்றங்கர போருக்கு முன்னாடி அப்படியே ஆசைப்பட்டேன். ஆனா அந்த போர்ல பார்த்திப மகாராஜா இறந்ததுக்கு காரணமாயிருந்த நரசிம்ம சக்கரவர்த்தியோட பொண்ணு எனக்கு மருமகளா எப்படி வர முடியும்? இதுக்கு மேல அவன் அவளை விரும்பினா அதை விட அவன் சாகிறதே மேல் அப்படின்னு சொன்னா அருள்மொழி ராணி. நீ குந்தவிய பார்த்ததில்ல, அவ கூட பேசினதில்ல. அவ தாய் இல்லாத பொண்ணு. நீ அவ கூட பேசினா உனக்கு அவளை பிடிக்கும். எனக்கு நீ ஒரு வரங்குடு அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். சொல்லுங்க சாமி, நான் செய்றேன் அப்படின்னு சொன்னா அருள்மொழி ராணி. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தேடி குந்தவி வருவா. அவளை உன் மக மாதிரி ஏத்துக்க. விக்கிரமனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று அவ அப்பாவோட அவ சண்டை போட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். அப்படியா? அப்படிப்பட்ட அந்த பொண்ணை நான் பார்க்கணும். ஆனா அவ ஏன் இந்த அபாக்கியசாலிய பார்க்க வரணும் அப்படின்னு கேட்டா அருள்மொழி ராணி. நீ அபாக்கியசாலி இல்ல, விக்கிரமன் மாதிரி வீர மகனை பெத்த வீரத்தாய் அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். தீர்த்த யாத்திரைகளை முடிச்சிட்டு திருநாவுக்கரசர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் குந்தவி அவரை போய் பார்த்தா. விக்கிரமனுக்கு அறிவுரை சொல்ற சிவனடியார் பத்தி புகார் சொன்னா. ஆனா அங்க இருந்த யாரும் அப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு குந்தவி திரும்பி வந்துட்டா. அங்க கடல்ல கப்பல் போயிட்டு இருந்தது. விக்கிரமன் சங்கிலி அவுக்கப்பட்டது. கப்பல்ல அவன் எங்க வேணாலும் சுதந்திரமா இருக்கலாம். ஆனா தப்பிக்க நினைச்சா மறுபடியும் சங்கிலியால கட்டி போடுவோன்னு அவனுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. கப்பல் தலைவன் கிட்ட என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டான் விக்கிரமன். 12 நாள் பயணத்துக்கு அப்புறம் ஒரு தீவு வரும். அந்த தீவுக்கு முன்னாடி உன்னை இறக்கி விட்டு ஒரு மரக்கட்டையையும் போடுவோம். நீ அந்த மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு நீந்தி அந்த தீவுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த கப்பல் தலைவன். மாலுமிகள் யாரும் விக்கிரமன் கூட ரொம்ப பேசல. அதனால அவனால வேற எந்த தகவலும் வாங்க முடியல. அவன் அப்பா கண்ட கனவு, அவன் அம்மாவோட நிலைமை, சிவனடியார், பொன்னன், வள்ளி எல்லாரையும் நினைச்சு பார்த்துட்டே இருந்தான் விக்கிரமன். வள்ளியோட தாத்தா சண்டை போட்டதை நினைச்சு பார்த்தான். ஆனா என்ன நினைச்சாலும் அப்பப்போ கடற்கரையில பார்த்த அந்த பொண்ணோட முகம், அவளோட கண்கள் அடிக்கடி அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணோட கண்கள்ல கனிவு இருந்தது, அழகாகவும் இருந்தா. அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தான் விக்கிரமன். 12 நாள் ஆச்சு. செண்பகத்தீவு வந்துச்சு. விக்கிரமனை இறக்கி விட்டாங்க. கூடவே மரக்கட்டையையும் போட்டாங்க. விக்கிரமன் மரக்கட்டையை பிடிச்சு நீந்தி அந்த தீவை அடைஞ்சான். அந்த தீவு மக்கள் எல்லாரும் விக்கிரமனை வரவேற்க காத்திருந்தாங்க. இவங்க என்ன பாஷை பேசுவாங்களோ, நம்மளை ஏன் இங்க அனுப்பினாரு நரசிம்ம சக்கரவர்த்தி அப்படின்னு யோசிச்சான் விக்கிரமன். செண்பகத்தீவை நெருங்க நெருங்க விக்கிரமனுக்கு பயமா இருந்தது. ஆனா அங்க இருந்தவங்க வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சோழ நாட்டின் கோஷங்களை முழங்குனாங்க. அதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு சந்தோஷமா இருந்தது. திடீர்னு அவன் உடல் நடுங்கி மரக்கட்டைய தவற விட்டுட்டான். தண்ணிக்குள்ள போற மாதிரி உணர்வு. அவன் அப்பா பார்த்திப மகாராஜா, அந்த கடற்கரையில பார்த்த பொண்ணு எல்லாரும் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் மயங்கிட்டான். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மணல்ல இருந்தான். எல்லாரும் அவனை சுத்தி நின்னாங்க. அவன் சுயநினைவுக்கு வந்ததும் மறுபடியும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சோழ நாட்டின் கோஷங்களை முழங்குனாங்க. ஒரு பெரிய மனுஷன் அம்பாரி வச்சு யானைய கொண்டு வந்தாரு. அந்த யானை விக்கிரமனுக்கு மாலை போட்டுச்சு. அப்புறம் அவனை அம்பாரியில ஏறி உட்கார வச்சாங்க. அவனுக்கு கனவா நனவான்னு தெரியல. அதன் பிறகு கொஞ்ச தூரம் போனதும் ஊர் வந்தது.
எல்லாரும் அவனை வரவேற்றாங்க. அதன் பிறகு அந்த யானை ஒரு மாளிகை முன்னாடி நின்னுச்சு. விக்ரமனை கீழே இறக்குனாங்க. அதன் பிறகு அந்த பெரிய மனுஷன் பேச ஆரம்பிச்சாரு. என் பேரு சித்தார்த்தன். மகாராஜா விஷ்ணுவர்த்தனுக்கு முதல் மந்திரியா இருந்தவன். இது செண்பக நாட்டின் தலைநகரம் குமாரபுரி. நீங்க இந்த அரண்மனையில் தான் தங்க வேண்டும் மகாராஜா அப்படின்னு சொன்னாரு. விக்ரமனுக்கு ஒன்னும் புரியல. இது மாளிகையா இல்ல ஜெயிலா அப்படின்னு கேட்டான். இல்ல, இது மாளிகைதான். கரிகால் சோழன் காலத்துல நாங்க இங்க குடியேறினோம். இப்போ 10 வருஷமா சந்ததி இல்லாம மன்னர் இல்லாம கஷ்டப்படுறோம். வெளிநாட்டவர்கள் கொள்ளையடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு சித்தார்த்தன். கரிகால் சோழன்னு சொன்னதும் விக்ரமனுக்கு நம்பிக்கை வந்தது. சரி, நான் இங்க ராஜாவா இருக்கேன். ஆனா பல்லவ நாட்டுக்கு கப்பம் கட்ட மாட்டேன். சுதந்திர நாடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா விக்ரமன். அப்போ கோயில் மணி அடிச்சுது. சரி, உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க சாயந்தரம் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போனாங்க. அங்க காஞ்சி நகர்ல குந்தவி சோகமா இருந்தா. நரசிம்ம சக்கரவர்த்தி மீது கோவப்பட்டு வருத்தப்பட்டா. அந்த சோழ இளவரசன் விக்ரமன் நல்லவன். அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் தண்டனைய மாத்துங்க அப்படின்னு சொன்னான். உடனே சக்கரவர்த்தி பேச்ச மாத்துறதுக்காக, நான் நாளைக்கு உறையூர் போறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா வரேன், அருள்மொழி ராணிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குந்தவி. அவங்க பையனை நாடு விட்டு துரத்தியவரோட பொண்ணு நீ, உன்னை அவங்க பாப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. நானா அந்த தண்டனையை கொடுத்தேன், என்கிட்ட ஏன் கோவப்படணும் அப்படின்னு கேட்டா குந்தவி. அதன் பிறகு தோணித்துறையில பொன்னனும் வள்ளியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்னாடி நரசிம்ம சக்கரவர்த்தி மக குந்தவி கூட வந்திருந்தாரு. பொன்னனை கூப்பிட்டு படகு விட சொல்லி குந்தவிய அருள்மொழி ராணியோட மாளிகைக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாரு. பொன்னனும் சரின்னு சொன்னான். அதனாலதான் பொன்னனுக்கும் வள்ளிக்கும் சண்டை. நீ விக்ரம மகாராஜாவுக்கு துரோகம் பண்ற அப்படி இப்படின்னு வள்ளி கோச்சிக்கிட்டா. அப்போ மாரப்ப பூபதி வந்தான். பொன்னன் கிட்ட தனியா பேசினான். விக்ரமன் நாடு கடத்தப்பட்டதுக்கு காரணம் நான் இல்ல, அந்த சிவனடியார் தான் அப்படின்னு சொன்னான். பொன்னனும் மாரப்ப பூபதி பேச்ச கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சான். வள்ளியோட தாத்தா எனக்கு ஜோசியம் சொல்லியிருக்காரு. நான் நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவிய கட்டிக்க போறேன். குந்தவி உங்கூட படகுல வரப்போறா. அவகிட்டக்க என்னை பத்தி பெருமையா சொல்லு. நான் உனக்கு நல்ல பதவி தரேன். என்னைய சக்கரவர்த்தி வர சொல்லியிருக்காரு. எனக்கு சேனாதிபதி பதவி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனா பூபதி. அதன் பிறகு பொன்னன் மாரப்ப பூபதி பேசின எல்லாத்தையும் வள்ளி கிட்ட சொன்னான். உடனே வள்ளி இது எல்லாத்தையும் முதல்ல நாம நரசிம்ம சக்கரவர்த்தி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அதனால மாரப்ப பூபதி பேசின எல்லாத்தையும் நரசிம்ம சக்கரவர்த்தி கிட்ட சொல்லலான்னு பொன்னனும் வள்ளியும் கிளம்பி போனாங்க. அங்க நரசிம்ம சக்கரவர்த்தி, குந்தவி, மாரப்ப பூபதி இருந்தாங்க. நீதான் ஓடக்காரனா? பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எதிராக உன்னை தூண்டி விட்டது யாரு அப்படின்னு கேட்டாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியோட குரலை கேட்டு பொன்னனும் வள்ளியும் நடுங்கி போயிட்டாங்க. அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, இந்த மாரப்ப பூபதி தான் அப்படின்னு சொன்னான் பொன்னன். உடனே மாரப்ப பூபதி, போய் நான் அப்படி பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சிவனடியார் தான். அவர் தான் அருள்மொழி ராணியையும் இளவரசன் விக்ரமனையும் சந்திச்சு பேசுவாரு. அவங்க சதி ஆலோசனையத்தான் நான் படைத்தளபதி அச்சுதவர்மன் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னான் பூபதி. நீ அந்த சிவனடியாரை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா குந்தவி. இந்த பொன்னன் வள்ளி வீட்டுலதான் அவர் அடிக்கடி வந்து பேசுவாரு அப்படின்னு பூபதி சொன்னதும், என் பேச்சை எடுத்த நாக்க அறுத்துருவேன் அப்படின்னு சொன்னா வள்ளி. உடனே சக்கரவர்த்தி, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு வள்ளிய பார்த்து கேட்டாரு. சிவனடியார் யாரையும் தூண்டல. அவரு மகான். மகாராஜா இறந்த பிறகு அவர் சொன்ன ஆறுதல்ல தான் மகாராணி தைரியமா இருக்காங்க. முதல்ல இளவரசர் விருப்பத்துக்கு சிவனடியார் வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனா இளவரசர் கேட்கல, பிடிவாதம் பிடிச்சாரு. இந்த மாரப்ப பூபதி பொய் சொல்லி நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொன்னா வள்ளி. அதன் பிறகு சக்கரவர்த்தி, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. சேனாதிபதியாக இன்னும் தகுதி வேணும். நீ எந்த தப்பும் பண்ணாம இரு அப்படின்னு பூபதிய பார்த்து சொன்னாரு.
அதன் பிறகு அவருக்கு ஒரு ஓலை வந்தது. எல்லாரையும் போக சொல்லிட்டு அந்த ஓலைய படிச்சாரு. பரஞ்சோதி அடிகளும் அவர் மனைவியும் வரதா அதுல எழுதியிருந்தது. அத படிச்சதும் நரசிம்ம சக்கரவர்த்திக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாதாபி போர்ல சக்கரவர்த்தி கூட சேர்ந்து பரஞ்சோதி அடிகள் தான் புலிகேசிய தோக்கடிச்சாரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பனை சந்திக்க போற சந்தோஷம் சக்கரவர்த்திக்கு. குந்தவியும் அவங்கள பார்க்க ஆசைப்படுறதா சொன்னா. அதன் பிறகு பரஞ்சோதி அடிகளும் அவரோட மனைவியும் வந்தாங்க. மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கட்டும்னு குந்தவிக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு படகு மெதுவா போச்சு. அதுல பொன்னனும் வள்ளியும் இருந்தாங்க. வள்ளி கையில ஒரு கூடையில அகல் விளக்கு வச்சிருந்தா. அது அணையாம சில தலப்பால மூடியிருந்தா. அவங்க பின்னாடி ஒரு உருவம் போயிட்டு இருந்தது. அது வேற யாரும் இல்ல, நம்ம சிவனடியார் தான். அதன் பிறகு பொன்னனும் வள்ளியும் படக மரத்துல கட்டிட்டு செண்பக தோட்டத்துக்குள்ள போனாங்க. அவங்க போனதும் அவங்கள பின்தொடர்ந்து வந்த பூபதி அந்த தோட்டத்தின் கதவை வெளிப்பக்கம் தாப்பா போட்டான். பொன்னனோட படக அவுத்து விட்டான். அப்புறம் ஆட்களை கூட்டிட்டு வர வேகமா போனான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவனடியார் படக வேற மரத்துல கட்டிட்டு மறைஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. அப்போ பரஞ்சோதி அடிகள் அவரோட மனைவி குந்தவி எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி படகுல வந்துட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு துணையா படைத்தளபதி அச்சுதவர்மன் வந்தான். பொன்னனையும் வள்ளியையும் மாரப்ப பூபதி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு ரீசன் இருக்கு. பொன்னனும் வள்ளியும் நரசிம்ம சக்கரவர்த்தி கிட்ட மாரப்ப பூபதிய மாட்டி விட்டாங்க. அதனால அவங்கள மாட்டி விட மாரப்ப பூபதி பிளான் பண்ணான். அது மட்டும் இல்ல, பார்த்திப மகாராஜா இறந்ததும் பட்டத்துக்கு வரலான்னு ஆசைப்பட்டான். அது நடக்கல. அதனாலதான் விக்ரமனை படைத்தளபதி அச்சுதவர்மன் கிட்ட மாட்டி விட்டான். அதன் பிறகாவது பட்டத்துக்கு வரலான்னு இருந்தான். அதையும் பொன்னனும் வள்ளியும் கெடுத்துட்டாங்க. அதனாலதான் அவங்கள பழிவாங்க நினைச்சான் மாரப்ப பூபதி. அப்போ பரஞ்சோதி அடிகள் அவரோட மனைவி குந்தவி எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ குந்தவி மாரப்ப பூபதிய கூப்பிட்டு சிவனடியார பிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னான். குந்தவி பேசினது மாரப்ப பூபதிக்கு சந்தோஷமா இருந்தது. சிவனடியார பிடிக்கணும்னா பொன்னனையும் வள்ளியையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வள்ளியோட தாத்தா வீட்டுக்கு போனா மாரப்ப பூபதி. அங்கிருந்து பொன்னனும் வள்ளியும் கிளம்புறத பார்த்தா மாரப்ப பூபதி. அதனால அங்கிருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரான் பூபதி. அதன் பிறகு செண்பக தோட்டத்துக்குள் பொன்னனும் வள்ளியும் போனாங்க. அங்க மகாவிஷ்ணு பாதத்துல இருந்த சோழர்களின் பொக்கிஷ பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ மாரப்ப பூபதி குரல் கேட்டதும் பொன்னனும் வள்ளியும் பயந்து நடுங்கினாங்க. அதன் பிறகு படகு கட்டி போட்ட இடத்துக்கு தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அங்க படகு இல்ல. அதன் பிறகு கொஞ்ச தூரத்துல படகு இருந்தது. அந்த படகு கிட்ட வரதுக்குள்ள மாரப்ப பூபதி ஆட்கள் அவங்கள நெருங்கிக்கிட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் மறைஞ்சிருந்த சிவனடியார் வெளியில வந்து பொன்னன் கையில உள்ள பெட்டிய வாங்கிக்கிட்டு, நீங்க போங்க, இது உங்க கையில இருந்தா மாரப்ப பூபதி கிட்ட மாட்டிக்குவீங்க, அவன் கைக்கு இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. பொன்னனும் வள்ளியும் படகுல ஏறி வந்துட்டு இருந்தாங்க. மாரப்ப பூபதி ஆட்கள் அவங்கள சுத்தி வளைச்சாங்க. அரண்மனையில இருந்து என்ன திருடுன அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. நான் எதையும் திருடலைன்னு சொன்னான் பொன்னன். மாரப்ப பூபதி ஆட்கள் படக சோதனை போட்டாங்க. ஆனா படகுல ஒன்னும் இல்ல. அதன் பிறகு வள்ளி உன்னை பத்தி சக்கரவர்த்தி கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதும் மாரப்ப பூபதி பயந்துட்டான். அதன் பிறகு பொன்னனை கூப்பிட்டு சிவனடியாரை பிடிச்சு கொடுக்க சொல்லி குந்தவி சொல்லியிருக்கா. நீ மட்டும் சிவனடியாரை எனக்கு பிடிச்சு கொடுத்தா நான் உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு வீட்டுக்கு வந்து மாரப்ப பூபதி சொன்னத சொல்லி சொல்லி சிரிச்சாங்க பொன்னனும் வள்ளியும். அதன் பிறகு சோழ நாட்டு பொக்கிஷத்தை சிவனடியார்கிட்ட கொடுத்தது பத்தி பொன்னன் கவலைப்பட்டான். அப்போ வள்ளி சிவனடியார் பத்தின ரகசியத்தை உண்மைய சொன்னான். பொன்னன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வெளியில் குதிரை சத்தம் கேட்டது. நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவி, பரஞ்சோதி அடிகள், அவரோட மனைவி எல்லாரும் பரிவர்த்தங்களோட வந்தாங்க. பரஞ்சோதி அடிகள் இப்போ சிறு தொண்டர்னு அழைக்கப்படுறாரு. வசந்த மாளிகை நோக்கி போனாங்க. திரும்பி வரும்போது
அருள்மொழி ராணியும் அவங்க கூட வந்தா. பொன்னனையும் வள்ளியையும் பார்த்து அருள்மொழி ராணி சொன்னா, நான் இவங்க கூட தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா. அப்போ பொன்னன் அவங்க காது கிட்ட மெதுவா சொன்னான், சோழ பொக்கிஷம் சிவனடியார்கிட்ட இருக்கு, கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு பரஞ்சோதி அடிகள், அவரோட மனைவி அருள்மொழி ராணி எல்லாரும் ஒரு படகுல கிளம்பி தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க. குந்தவி தனி படகுல உறையூருக்கு போனா. கொஞ்ச நேரத்துல நரசிம்ம சக்கரவர்த்தி அங்க வந்தாரு. பொன்னனையும் வள்ளியையும் கூப்பிட்டாரு. பொன்னா, வசந்த மாளிகை படகு ஒண்ணு தோணித்துறையில இருக்கு, அதுக்கு அடியில சிவனடியார் கொடுத்த பெட்டி இருக்கு, நீ எடுத்துக்க. குந்தவி வசந்த மாளிகையில தங்க வரும்போது நீ படகு ஓட்டு அப்படின்னு சொன்னாரு. அவரோட முகத்தை உத்து பார்த்தா வள்ளி. அவரும் வள்ளிய பார்த்தாரு. அவளுக்கு வெக்கம் வந்துடுச்சு. நரசிம்ம சக்கரவர்த்தி சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிட்டாரு. விக்ரமன் செண்பகத்தீவுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை பகைவர்கள் தாக்க வரும்போது அவங்க கூட சண்டை போட்டு போரிட்டு விக்ரமன் வெற்றி பெற்றான். அதன் பிறகு எந்த பகையும் இல்லாம செண்பகத்தீவு அமைதியா இருக்கு. விக்ரமன் வெற்றி பக்கத்து ஊர்களுக்கும் பரவுச்சு. நிறைய நாடுகள் செண்பகத்தீவோட இணைஞ்சாங்க. எல்லாம் வெற்றியாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனுக்குள் தனிமை அதிகமாச்சு. அவனோட அம்மா அருள்மொழி ராணி, பொன்னன், வள்ளி, சிவனடியார், கடற்கரையில பார்த்த அந்த பொண்ணு, எல்லோரோட நினைப்பும் அவனுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சுது. முக்கியமா சொல்லணும்னா அந்த பொண்ணோட முகம் அவனுக்கு ஏக்கத்தை அதிகமாக்குச்சு. இன்பமான துன்பத்துல அவன் இருந்தான். ஒரு நாள் கனவுல அவன் அம்மா அருள்மொழி ராணி வந்தா. விபூதி பூசிக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு வந்தா. குழந்தாய், எனக்கு விடை கொடு. நீ நரசிம்ம சக்கரவர்த்தி மக குந்தவிய திருமணம் செஞ்சுக்கோ. நான் சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னான். உடனே விக்ரமன் திடுக்கிட்டு எழுந்தான். உடனே ஊருக்கு போகணும், தாய்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணான். செண்பகத்தீவு மக்கள் கிட்ட அவனோட விருப்பத்தை சொன்னான். முதல்ல மக்கள் சம்மதிக்கல. நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு மகாராணிய கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அது செண்பகத்தீவு மக்களுக்கு ஆறுதலா இருந்தது. அதனால சரின்னு சொன்னாங்க. அதன் பிறகு விக்ரமன் ரத்தன வியாபாரி மாதிரி புறப்பட்டான். அவன் பேரை தேவசேனன் அப்படின்னு மாத்திக்கிட்டான். கூட சில ரத்தன வியாபாரிகளை கூட்டிக்கிட்டான். கப்பல்ல அவர்கள்கிட்ட சொன்னான், நான் ரத்தன வியாபாரி, என் பேரு தேவசேனன். நீங்க என்னோட தாய்நாட்டுல என்ன சந்திச்சாலும் என் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. நான் அரசன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அடுத்த அமாவாசைக்கு இங்க துறைமுகத்துக்கு வந்துடுங்க. நாம திரும்பி செண்பகத்தீவுக்கு போறதுக்கு கப்பல் தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. மாமல்லபுரத்தின் சிற்பங்கள் ஓவியங்களை பார்க்கணும்னு விக்ரமனுக்கு ஆசை. அதனால முதல்ல அங்க போனான். அவனோட வேலைகள் திட்டங்கள் எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கவனமா இருந்தான். அதனால கூட ஒத்தாசைக்கு காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு குள்ளனை தேர்ந்தெடுத்தான். மாமல்லபுரம் சிற்பிகளை பார்த்து, எங்க நாட்டுக்கு வந்து சிற்ப வேலைகள் செஞ்சா நிறைய காசு கிடைக்கும், திரும்பி தாய் நாட்டுக்கு வரும்போது பெரிய பணக்காரனாகி வருவீங்க, அடுத்த அமாவாசை அன்னைக்கு கப்பல் வரும், விருப்பம் இருந்தா என் கூட வாங்க அப்படின்னு சொன்னா விக்ரமன். மாமல்லபுரத்துல அப்போ கலை விழா நடந்துட்டு இருந்தது. அத பார்க்க குந்தவி வந்தா. குந்தவி பல்லக்குல வரும்போது தேவசேனனை பார்த்தா. தேவசேனனும் அவளை பார்த்தான். அவன் மனசுக்குள்ள சந்தோஷம். அன்னைக்கு கடற்கரையில பார்த்த பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அவதான் நரசிம்ம சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவின்னு அவனுக்கு தெரியாது. தேவசேனனை பார்த்ததும் குந்தவி பல்லக்க நிறுத்த சொன்னான். ஒரு வீரனை கூப்பிட்டு தேவசேனனை கூட்டிட்டு வர சொன்னா. வீரன் வந்து தேவசேனனை கூப்பிட்டான். அவனும் வந்தான். நீங்க யார் அப்படின்னு தேவசேனனை பார்த்து கேட்டா குந்தவி. நான் செண்பகத்தீவை சேர்ந்த ரத்தன வியாபாரி. எங்கள் மன்னன் பெயர் விக்ரமன். ரத்தனங்களை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். இப்போ வேணாம், சாயங்காலம் அரண்மனைக்கு வாங்க. எங்க இளவரசி குந்தவிக்கு ரத்தனங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க தோழி மாதவி அப்படின்னு சொல்லிட்டு குந்தவி கிளம்புனா. அப்படியே அந்த பல்லக்க பார்த்துக்கிட்டே நின்னான் தேவசேனன். அப்போ அங்க மாரப்ப பூபதி வந்தான். அவனை பார்த்ததும்
தேவசேனனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஆனா வெளிக்காட்டிக்காம பொறுமையா இருந்தான். நீ யார்? அந்த பல்லக்குல போற பொண்ணை ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? இங்க உள்ள சிற்பிகளை உங்க நாட்டுக்கு ஏன் கூப்பிடுற அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. என் பேரு தேவசேனன். நான் செண்பகத்தீவை சேர்ந்த ரத்தன வியாபாரி. நீங்க யார் அப்படின்னு கேட்டான் தேவசேனன். நான் பார்த்திப மகாராஜாவோட தம்பி. என் பேரு மாரப்ப பூபதி. இப்போதைக்கு இந்த நாட்டின் சேனாதிபதி. என்னை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. தேவசேனன் முகத்துல ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்த்தான் மாரப்ப பூபதி. ஆனா தேவசேனன் அமைதியா இருந்தான். இல்ல, பார்த்திப மகாராஜாவை தெரியும். அவர் மகன் விக்ரமன் தான் எங்க மகாராஜா அப்படின்னு சொன்னான் தேவசேனன். தேவசேனன் சொன்னதை கேட்டு மாரப்ப பூபதி திடுக்கிட்டான். ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு, ஆமா, பல்லக்குல போற சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவி உன்கிட்ட என்ன சொன்னா? உன்னை அரண்மனைக்கு வர சொன்னாளா அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. சக்கரவர்த்தி பொண்ணு குந்தவியா? என்கிட்ட குந்தவி தோழி மாதவின்னு சொன்னாலே அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டான் தேவசேனன். ஓ, உன்கிட்ட அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காளா? சரிதான். ஆமா, உங்க மகாராஜா விக்ரமன் தானே சொன்ன. அவங்க அம்மா அருள்மொழி ராணிக்கு ஏற்பட்ட விபத்து பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டான் மாரப்ப பூபதி. உடனே தேவசேனன் முகம் மாறுச்சு. மாரப்ப பூபதி அத பார்த்துட்டான். மாரப்ப பூபதி சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சக்கரவர்த்தி வராருன்னு கோஷங்கள் வர மாரப்ப பூபதி அங்கிருந்து கிளம்பிட்டான். தேவசேனனும் மறைஞ்சிருந்து சக்கரவர்த்திய பார்த்தான். அவனுக்குள் சக்கரவர்த்தி மீது உள்ள கோபம் அப்படியே இருந்துச்சு. சக்கரவர்த்தியும் இவனை பார்த்துட்டாரு. தேவசேனனுக்கு ஒரே குழப்பம். குந்தவி ஏன் பேரை மாத்தி பொய் சொன்னா? அம்மா அருள்மொழி ராணிக்கு என்னாச்சு? அருள்மொழி ராணிய பத்தி மாரப்ப பூபதி சொன்னதும் தன்னோட முகம் மாறினத மாரப்ப பூபதி கவனிச்சிட்டானே. நிச்சயம் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான். நல்ல வேளை சக்கரவர்த்தி வந்தாரு. இல்லைன்னா இவன் நம்மளை பிடிச்சிருப்பான். இப்போ உடனே உறையூர் போய் அம்மா அருள்மொழி ராணிய பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் தேவசேனன். அதன் பிறகு குள்ளனோடு தேவசேனனாக நடிக்கும் விக்ரமன் உறையூர் நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். சாயங்காலம் ஆயிடுச்சு. குறுக்கு பாதை வழியாவும் உறையூருக்கு போகலாம். அது ஒரு காட்டுப்பாதை. அங்க மிருகங்கள், கபாலிகர்கள் இருப்பாங்க. ராத்திரி நேரத்துல யாரும் அந்த வழியா போக மாட்டாங்க. அது விக்ரமனுக்கு தெரியாது. குள்ளன் வழிகாட்டுனான். விக்ரமன் அந்த வழியில நடந்தான். அப்போ ஒரு குதிரை காலடி சத்தம் கேட்டது. குள்ளன் திரும்பி பார்த்தான். அதுல இருந்து அவனுக்கு காது கேட்கும்னு தெரிஞ்சுக்கிட்டான் விக்ரமன். உடனே அவனை பிடிச்சு, நீ யார் அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அவன் விசில் அடிச்சான். அது ரண கொடூரமா இருந்தது. உடனே 4 பேர் வந்தாங்க. உடனே விக்ரமன் அவங்க கூட வாள் போர் செஞ்சான். அவன் வாள் வீசினதை பார்த்து பயந்து 2 பேரை அப்படியே நின்னுட்டாங்க. நரசிம்ம சக்கரவர்த்தி ஆட்சியில திருடர்களா அப்படின்ற சந்தேகம் விக்ரமன் மனசுக்குள்ள இருந்தது. அப்போ குதிரையில ஒரு வீரன் வந்தான். கொள்ளையர்கள் ஒருவனை கொன்றான். உடனே மற்ற கொள்ளையர்கள் ஓடிட்டாங்க. அதன் பிறகு அந்த வீரன் விக்ரமனை பார்த்து கேட்டான், இந்த ராத்திரியில ஏன் இந்த வழியா வந்தீங்க அப்படின்னு கேட்டான். நான் செண்பகத்தீவை சேர்ந்த ரத்தன வியாபாரி. உறையூர் போகலான்னு வந்தேன். குள்ளே ஒருத்தன் தான் வழிகாட்டி இந்த வழியா கூட்டிட்டு வந்தான். என்னை காப்பாத்தின உங்களுக்கு நன்றி. நீங்க யார் அப்படின்னு கேட்டான் விக்ரமன். நான் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஒற்றர் தலைவன். நீங்க இந்த வழியா போறீங்கன்னு தகவல் வந்தது, அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் அந்த குதிரை வீரன். இருட்டிடுச்சு, ராத்திரி தங்க ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். இங்க ஒரு சிற்பி வீடு இருக்கு, அங்கு ராத்திரி தங்கிட்டு காலையில நீங்க உறையூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒற்றர் தலைவன் விக்ரமனை கூட்டிட்டு போனான். அடர்ந்த காட்டு வழியா ஒற்றர் தலைவன் விக்ரமனை கூட்டிட்டு போனான். அப்போ கால் தடுக்கி விக்ரமன் விழுக போனான். ஒற்றர் தலைவன் விக்ரமனை தாங்கி பிடிச்சான். அவனோட இரும்பு கைப்பட்டதும் ஒற்றர் தலைவன் உண்மையில் மகா வீரனா இருக்கணும் அப்படின்னு விக்ரமனுக்கு தோணுச்சு. அதன் பிறகு கொஞ்ச தூரத்துல ஒரு வீடு வந்தது. அது ஆயன சிற்பி வீடு. அவரு இறந்துட்டாரு. ஒற்றர் தலைவன் குரல் கொடுத்ததும் ஒரு பாட்டி வந்து கதவை திறந்தது. பாட்டி ஒற்றர் தலைவனை பார்த்ததும் ஆச்சரியத்துல பேச வாயெடுத்தது. அதுக்குள்ள ஒற்றர் தலைவன் விக்ரமன் பார்க்காத போது பாட்டிக்கு சிக்னல் காட்டி பேசாத அப்படின்னு வாய் மீது கைய வச்சு காட்டினான். அதன் பிறகு குதிரைய ஒரு இடத்துல கட்டி அதுக்கு உணவு கொடுத்துட்டு
ஒற்றர் தலைவன் வந்தான். விக்கிரமன் ஆயன சிற்பி வீட்டுக்குள்ள இருக்கும் ஓவியங்கள், சிற்பங்கள் எல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நின்னான். அதன் பிறகு ஒற்றர் தலைவனும் விக்கிரமனும் அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிட்டாங்க. விக்கிரமன் அவன் பேரை தேவசேனன் அப்படின்னு சொன்னான். ஒற்றர் தலைவன் அவன் பேரை வீரசேனன் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு பாட்டி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நரசிம்ம சக்கரவர்த்தி ஆயன சிற்பி பொண்ணு சிவகாமியை காதலிச்சது பத்தியும், வாதாபி அரசன் புலிகேசி சிவகாமியை சிறைபிடிச்சு கொண்டு போனதும், அதன் பிறகு நரசிம்ம சக்கரவர்த்தி வாதாபிக்கு போய் புலிகேசியோட போரிட்டு சிவகாமியை மீட்டு வந்த எல்லா கதையும் சொன்னா வீரசேனன். விக்கிரமனுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி மீது மரியாதை வந்தது. அதன் பிறகு வீரசேனன் கேட்டான், காஞ்சியில உன் ரத்தினங்கள் நல்ல விலை போகுமே, எதுக்காக உறையூருக்கு கிளம்புன அப்படின்னு கேட்டான். உறையூர்ல என் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னான் தேவசேனன். அதன் பிறகு மறுநாள் விடிந்ததும் பாட்டி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. அப்போ வீரசேனன் விக்கிரமனுக்கு அவனோட குதிரைய கொடுத்தான். இதுல உறையூர் போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். சரின்னு விக்கிரமன் வாங்கிக்கிட்டு குதிரைக்கு பதிலா ரத்தினங்களை கொடுத்தான். ஆனா வீரசேனன் வாங்கிக்க மறுத்தான். நான் இந்த குதிரைய கடனாத்தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் விக்கிரமன் கட்டாயப்படுத்தினான். அதனால வீரசேனன் ரத்தினங்களை வாங்கிக்கிட்டான். குதிரைக்கு அடிக்கடி உறையூர் போய் பழக்கம், அதனால அது பாட்டுக்கு போச்சு. அப்புறம் வீரசேனன் பாட்டிக்கிட்ட அவன் திரும்பி வந்தா என்னை பத்தி உண்மையை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான். அவனுக்காக ஒரு குதிரை ரெடியா இருந்தது. அதுல ஏறி நைட்டு வந்த பாதை வழியா போனான். இது கண்டிப்பா கபாலிகர்கள் வேலைதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அந்த ஒற்றர் தலைவன் வீரசேனன். கொஞ்ச தூரம் போனதும் ரத்தினங்களும் மண்ட ஓடும் கிடைச்சது. அப்போ அங்க மாரப்ப பூபதியும் சில வீரர்களும் வந்தாங்க. உடனே வீரசேனன் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டான். அங்கு கிடந்த ரத்தினங்களை பார்த்து மாரப்ப பூபதி சத்தமா சிரிச்சான். பழம் நழுவி பால விழுந்துருச்சுன்னு சிரிச்சான். அதன் பிறகு வீரசேனன் அங்க ரொம்ப நேரம் நிக்காம ராஜபாட்டைக்கு வந்தான். அப்போ பல்லக்குல குந்தவி போயிட்டு இருந்தா. பக்கத்துல வெள்ள குதிரையில அவ அண்ணன் நரசிம்ம சக்கரவர்த்தியின் பையன் மகேந்திரன் வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் வீரசேனன் காத்திருந்தான். அதன் பிறகு குந்தவி மகேந்திரன் வந்துட்டு இருந்த ராஜ பரிவாரங்களை கண்டுக்காம வேகமா அவங்கள கடந்து போனா வீரசேனன். வீரசேனோட கம்பீரத்தை பார்த்து குந்தவியும் மகேந்திரனும் ஆச்சரியப்பட்டாங்க. அதன் பிறகு குந்தவியும் மகேந்திரனும் பேசிட்டே வந்தாங்க. குந்தவி முகத்துல சிரிப்பு இல்லாததுக்கு காரணம் விக்கிரமன் தான். அதனால செண்பகத்தீவுக்கு போய் விக்கிரமனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா மகேந்திரன். இருவரும் இப்படியே பேசிட்டு வரும்போது அரண்மனையில வேற ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தாரு. அவரு வேற யாரும் இல்ல, வீரசேனன் தான். உடனே குந்தவிக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனா கொஞ்ச நேரம் வீரசேனனை உத்து பார்த்தா குந்தவி. அவ கோபம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆமா, அந்த வீரசேனன் வேற யாரும் இல்ல, நரசிம்ம சக்கரவர்த்தி. அப்பா, என்னது இது வேஷம் அப்படின்னு கேட்டா. நாட்டை ஆள்றவங்க இப்படி வேஷம் போட்டாதான் தப்பு எங்க நடக்குதுன்னு தெரியும். செண்பகத்தீவு ரத்தின வியாபாரி உறையூர்ல அவன் அம்மாவை பார்க்க போனான். அவனுக்கு ஒரு குள்ளே வழிகாட்டி அவனை நரபலி கொடுக்கறவங்க கிட்ட மாட்டி விட்டான். ஆனாலும் அந்த ரத்தின வியாபாரியோட வாழ்வீச்சுல அந்த ஆட்கள் பயந்துட்டாங்க. நல்ல வேளையா நானும் போய் அவனுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. பல்லவ காலத்துல நரபலி கொடுக்கறவங்க தொல்லை அதிகமாச்சு. அதனால நரசிம்ம சக்கரவர்த்தி ராஜ்யத்தை மகேந்திரன் கிட்ட கொடுத்துட்டு நரபலி கொடுக்கறவங்களை தேடி கண்டுபிடிச்சு அழிக்க ஆரம்பிச்சாரு. சிங்கம் இருக்க பூனை ஆட்சி செய்யலாமான்னு மகேந்திரன் வருத்தப்பட்டான். ஆனா வேறு வழி இல்லாம ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டான். அதனாலதான் நரசிம்ம சக்கரவர்த்தி ராத்திரி அந்த காட்டு வழியா வந்தாரு. விக்கிரமனை பார்த்தாரு. ஆனா குந்தவி கிட்டையும் மகேந்திரன் கிட்டையும் அவன் விக்கிரமன்னு நரசிம்ம சக்கரவர்த்தி சொல்லல. அதன் பிறகு நாங்க உறையூருக்கு போயிட்டு வரட்டுமான்னு குந்தவி கேட்டா. தாராளமா 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. அதன் பிறகு படைத்தளபதி அச்சுதவர்மன் சொல்லி மாரப பூபதிக்கு சேனாதிபதி பதவிய மகேந்திரன் கொடுத்தான். அத பத்தியும் நரசிம்ம சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாங்க குந்தவியும் மகேந்திரனும். அங்கு குதிரையில விக்கிரமன் உறையூர் போயிட்டு இருந்தான். திடீர்னு பயங்கர மழை.
வெள்ளம் வர ஆரம்பிச்சுது. அதனால குதிரையிலிருந்து ஆத்துல குதிச்சு நீந்த ஆரம்பிச்சான் விக்ரமன். ரொம்ப நேரம் நீந்திக்கிட்டே போனான் விக்ரமன். அதனால அவன் சோர்ந்து போனான். அப்பா ஆசைப்படி ஒரு சுதந்திர நாட்டுக்கு அரசனா இருக்கும்னு அம்மா கிட்ட சொல்லாமலேயே போயிடுமா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செண்பகத்தீவுக்கு கூட்டிட்டு போகலான்னு இருந்தோம். அதுவும் நடக்காது போல. பொண்ணை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள மயக்கமாயிட்டான் விக்ரமன். கண்ணு முழிச்சு பார்த்தபோது அவனுக்கு எதிர பொன்னன்னு இருந்தான். மகாராஜா, நான் தான். காப்பாத்தும் போது நீங்க தானு தெரியல, காப்பாத்தின பிறகுதான் நீங்க தானு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் பொன்னன். அதன் பிறகு மகேந்திர மண்டபத்துக்கு போய் வேற ஆடை கொடுத்தான் பொன்னன். விக்ரமன் போட்டுக்கிட்டு மகாராணி அருள்மொழி ராணிய பத்தி கேட்டான். நீங்க வேற நாட்டுக்கு போனதும் ராணியால இங்க இருக்க முடியல. அதனால பரஞ்சோதி அடிகள், அவர் மனைவி, அவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து அருள்மொழி ராணியும் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாங்க. போன தை அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம். அன்னைக்கு காவேரி சங்கமத்துல நிறைய பேரு குளிச்சாங்க. அப்போ ராணி அருள்மொழி, பரஞ்சோதி அடிகள், அவர் மனைவி எல்லாரும் குளிச்சாங்க. நானும் வள்ளியும் கூட போனோம். அப்போ தண்ணிக்குள்ள மூழ்கின அருள்மொழி ராணிய காணோம். நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்தோம், காணோம். அப்போ ஒற்றை கை மனுஷன் ஒருத்தன் ஒரு பொம்பளைய தோல்ல போட்டுக்கிட்டு போறான்னு வள்ளி சொன்னா. நாங்களும் தேடினோம். ஆனா அவனையும் காணோம், அருள்மொழி ராணியையும் காணோம். ஆனா கண்டிப்பா எங்கேயோ உயிரோட இருக்காங்க. சிவனடியாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஒற்றை கை மனுஷன்னா அவன் கண்டிப்பா கபால வைரவனாத்தான் இருக்கணும். அவன் ரணபத்திர கோயில் கட்டியிருக்கான். அதை கண்டுபிடிச்சிட்டா ராணிய கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான் பொன்னன். இதெல்லாம் கேட்டு விக்ரமன் வருத்தப்பட்டான். பொன்னன் மேலும் சொன்னான், நான் ராணிய தேடிக்கிட்டு தான் வந்தேன். உங்களையும் பார்த்துட்டேன். இந்த மண்டபத்துல தங்கிட்டு காலையில 2 பேரும் ராணிய தேடுவோம் அப்படின்னு சொன்னான் பொன்னன். அப்போ அந்த மண்டபத்தின் வெளியில மாரப்ப பூபதியும் ஒற்றை கை மனுஷனும் பேசுறது கேட்டுது. அந்த ஒற்றை கை மனுஷன் சொன்னான், நீ ராஜ பதவியில உள்ள ஒரு ஆளை பலி கொடுத்தா உனக்கு ராஜ பதவிகள் கிடைக்கும். நீ சோழ நாட்டுக்கு அதிபதி ஆகலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்காகத்தான் விக்ரமனை குறி வச்சேன். அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான் மாரப்ப பூபதி. நீ அவனை விட ஒரு சிவனடியார பலி கொடுத்தா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். விக்ரமனுக்கு ஆலோசனை சொல்லும் அந்த போலி சாமியார் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டு அந்த ஒற்றை கை மனுஷன் மாரப்ப பூபதி காதுல ரகசியமா ஏதோ சொன்னான். அது என்னன்னு பொன்னனுக்கும் விக்ரமனுக்கும் புரியல. அதன் பிறகு பூபதி பயங்கரமா சிரிச்சான். நரசிம்ம சக்கரவர்த்தி மக குந்தவி அந்த போலி சிவனடியார பிடிச்சு கொடுக்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சான் பூபதி. அப்போ மாரப்ப பூபதி ஆட்கள் அங்க வந்துட்டாங்க. அடுத்து வழக்கமான இடத்துல சித்திரகுப்தன் உனக்காக காத்திருப்பான், நீ வான்னு சொல்லிட்டு ஒற்றை கை மனுஷன் அங்கிருந்து போயிட்டான். மாரப்ப பூபதியும் அவன் ஆட்களோட போயிட்டான். அதன் பிறகு பொன்னன் சொன்னான், பார்த்திப மகாராஜா கொடுத்த சோழ நாட்டு பொக்கிஷம் வாள் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அத வசந்த தீவுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, நான் சுதந்திர நாட்டுக்கு மகாராஜாவா இருக்கிறதால எங்க அப்பா ஆசைப்படி நான் அந்த வாளை பயன்படுத்தலாம். முதல்ல வாளை எடுப்போம், அப்புறம் சிவனடியார பார்ப்போம், அப்புறம் மகாராணி அருள்மொழி ராணியை தேடுவோம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். ஆனா மறுநாள் விக்ரமனுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால அவனால நகர கூட முடியல. அங்க குந்தவிக்கு விக்ரமன் நினைப்பு அதிகமாச்சு. அதனால அவ முன்னாடி மாதிரி அவ அப்பா கூட ரொம்ப நேரம் பேசுறதில்ல. ஒரு முறை சிவனடியார் பத்தி அருள்மொழி ராணி கிட்ட பேசும்போது ராணி சிவனடியாரை விட்டு கொடுக்காம பேசினது குந்தவிக்கு ஞாபகம் வந்தது. கப்பம் கட்டிக்கிட்டே விக்ரமன் இங்க இருந்தா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு குந்தவி சொன்னதுக்கு அதுக்கு அவன் சாகலாம் அப்படின்னு அருள்மொழி ராணி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அதன் பிறகு குந்தவியும் மகேந்திரனும் உறையூருக்கு போனாங்க. அப்போ குதிரை மூட்டையோட தனியா வந்துட்டு இருந்தது. இது ரத்தன வியாபாரிக்கு அப்பா கொடுத்த குதிரை. அப்போ ரத்தன வியாபாரி என்ன ஆனா, ரத்தன வியாபாரி தான் விக்ரமன் அப்படின்றத குந்தவி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தா. இப்போ குதிரை மட்டும் வந்ததும் அவ இதயம் நிக்கிற மாதிரி திக்குன்னு இருந்தது. அந்த குதிரை குந்தவி கிட்ட வந்ததும் கனச்சது. அதன் பிறகு அந்த குதிரையும் அவங்க கூட பின்னாடியே வந்தது.
உறையூர் நெருங்கும் போதுதான் தெரிஞ்சது பயங்கர மழையும் வெள்ளமும் வந்திருக்கு. குதிரை எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா ரத்தின வியாபாரி என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டா குந்தவி. ஒரு இடத்துல பல்லக்கை இறக்கி வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ பக்கத்து மண்டபத்துல இருந்து முனகல் சத்தம் கேட்டுது. அந்த குரல் விக்கிரமன் குரல் தான். காலையில அவனுக்கு உடம்புக்கு சரியில்லாம போனதும் பொன்னன் வைக்கோலை பரப்பி விக்கிரமனை படுக்க வச்சுட்டு வைத்தியரை கூப்பிட போனான். ஆனா நேரமாக நேரமாக விக்கிரமன் உடல்நிலை மோசமாச்சு. அதனாலதான் அவன் முனக ஆரம்பிச்சான். அந்த குரல் கேட்டதும் மண்டபத்துக்குள்ள வந்தாங்க குந்தவியும் மகேந்திரனும். அது ரத்தின வியாபாரி தானே தெரிஞ்சுக்கிட்டா குந்தவி. அதன் பிறகு அரண்மனை வைத்தியரை வர வச்சு குந்தவி விக்கிரமனை பரிசோதிக்க சொன்னா. அவர் பார்த்துட்டு இது குணமாக 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே விக்கிரமனை பல்லக்குல தூக்கி படுக்க வச்சாங்க. குந்தவி குதிரையில ஏறிக்கிட்டா. பின் எல்லாரும் உறையூர் போனாங்க. அதன் பிறகு பொன்னன் வந்தான். அங்கு விக்கிரமன் இல்லாதால ரொம்ப பயந்து போனான். ஒருவேளை விக்கிரமன் நரபலி ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டானா அப்படின்னு பயந்தான். அப்போ ஒரு குள்ளன் அங்கிருந்து ஓடுனான். அவனை பிடிச்சு பொன்னன் விசாரிச்சான். இங்க மண்டபத்துல படுத்திருந்த ஆளை கொண்டு வர சொல்லி கபால பைரவர் உத்தரவு போட்டிருந்தாரு. அதுக்காக வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவனை ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க பல்லக்குல தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த குள்ளன். அப்போதான் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தது. பொன்னன் வைத்தியரை கூட்டிட்டு வரும்போது எதிர குந்தவியோட பல்லக்கு போனது. அப்போ விக்கிரமன் அதுலதான் இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சான் பொன்னன். அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது குள்ளன் பயங்கரமா விசிலடிச்சான். உடனே 4 பேர் வந்தாங்க. பொன்னன் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். உறையூர் போற பாதைக்கு வந்தான் பொன்னன். பராந்தகபுரம் என்ற ஊர்ல கூடாரங்களை அமைச்சு குந்தவி மகேந்திரன் எல்லாரும் தங்கினாங்க. பொன்னன் அங்க போய் சேர்ந்தான். அங்க வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க பேசுறத ஒட்டு கேட்டான் பொன்னன். தேவசேனனுக்கு சிகிச்சை நடக்குது. அவன் செண்பகத்தீவை சேர்ந்த ரத்தன வியாபாரி. அவன்கிட்ட செண்பகத்தீவு மன்னன் விக்கிரமனை பத்தி விசாரிக்க குந்தவி முயற்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க பேசுறதையும் கேட்டு பொன்னன் சந்தோஷப்பட்டான். உள்ள எட்டி பார்த்தான். அங்க விக்கிரமன் படுத்திருந்ததும் அவன் பக்கத்துல வைத்தியர் இருந்ததும் தெரிஞ்சது. அதன் பிறகு பொன்னன் ஒரு முடிவுக்கு வந்தான். விக்கிரமனை குந்தவி பார்த்துப்பா. நாம அருள்மொழி ராணியை தேடணும். அதுக்கு முன்னாடி சிவனடியார பார்க்கணும். அவரை சந்திக்கணும்னா ஆயன சிற்பி வீட்டுக்கு வர சொன்னாரு. சரி, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொன்னன் நடந்தான். சிவனடியார் பத்தி பொன்னனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சிவனடியார் பத்தி வள்ளி சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? பார்த்திப மகாராஜா சாகல, அவர்தான் சிவனடியார் வேஷத்துல இருக்கிறதா சொன்னா. அத பொன்னனால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா ஒரு நாள் பொன்னன் ஐயனார் கோவிலுக்கு போகும்போது அங்கு ஜடாமுடி புலித்தோல் எல்லாம் பார்த்தான் பொன்னன். அதனால அவன் சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. இந்த தடவை சிவனடியார்கிட்ட நேரே கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆயன சிற்பி வீட்டுக்கு போனான் பொன்னன். அப்போ அவனை கிராஸ் பண்ணி வேகமா ஒரு வீரன் ஆயன சிற்பி வீட்டு பக்கம் குதிரையில போனான். இவன் தான் விக்கிரம மகாராஜா சொன்ன ஒற்றர் தலைவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆயன சிற்பி வீட்டுக்கு போனான் பொன்னன். அங்க சிவனடியார் இருந்தாரு. மகாராணி கொல்லிமலையில தான் இருக்கணும். அந்த கபால பைரவன் ரொம்ப மோசமானவன், அவனை பிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்க இளவரசன் செண்பகத்தீவு அரசன் விக்கிரம மகாராஜா திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். ஆமா, அவருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னான் பொன்னன். சரி, என் கூட வா, உனக்கு குதிரை ஏற தெரியும்ல அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். தெரியும், ஆனா உண்மையிலேயே நீங்க யாருன்னு சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னான் பொன்னன். சரி, நான் சொல்றேன். ஆனா உங்க பார்த்திப மகாராஜா மீது ஆணையா இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். பொன்னனும் சரின்னு சொன்னான். சிவனடியார் வேஷத்தை கலைச்சாரு. பிரபு, நீங்களா அப்படின்னு அவரை கும்பிட்டான். அதன் பிறகு விக்கிரமனை காப்பாத்தினதுல இருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னான் பொன்னன். சரி, நாம அருள்மொழி ராணியை தேடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் புறப்பட்டாங்க. விக்கிரமன் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா கிடந்தான். அப்போ அவனுக்கு பல கனவுகள் வந்தது. ஒவ்வொரு கனவுலையும் ஒவ்வொரு ஆபத்துல அவன் மாட்டிப்பான்.
அவனை ஒரு அழகான பெண் காப்பாத்துவா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, குந்தவிதான். இப்படி கனவு பல வந்துட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் கண் முழிச்சு பார்த்தான். அவனுக்கு பழக்கப்பட்ட இடம்தான். பக்கத்துல வைத்தியரும் வேலைக்கார பொண்ணுங்களும் இருந்தாங்க. பொண்ணனும் இல்ல, அந்த பொண்ணும் இல்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அப்போ குளத்துல ஒரு பொண்ணோட முகம் தெரிஞ்சுது. அது குந்தவிதான். ஒருவேளை இதுவும் கனவோன்னு நினைச்சு தண்ணிக்குள்ள கல்லெறிஞ்சு பார்த்தான் விக்ரமன். அப்பவும் அந்த முகம் தெரிஞ்சுது. இது நிஜம்தானா, இல்ல உடம்பு சரியில்லாத போது நான் கண்ட கனவு மாதிரி இதுவும் கனவா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குந்தவி அவனை தொட்டா. ஆமா நிஜம்தான், என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு சொன்னா விக்ரமன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா குந்தவி. 3 வருஷமா செண்பகத்தீவுல ஓ நினப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நாக்க கடிச்சுக்கிட்டான். அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல இல்ல 10 நாளைக்கு முன்னாடி மாமல்லபுரத்துல உன்னை பார்த்ததுல இருந்து ஓ நினப்புதான் அப்படின்னு சமாளிச்சான் விக்ரமன். உங்களுக்கு இன்னும் குணம் ஆகல போல, அதான் இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு குந்தவியும் உண்மைய மறைச்சு அவனை தெரியாத மாதிரியே பேசினான். இல்ல எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னான் விக்ரமன். சரி, அப்போ ஏன் நீங்க அன்னைக்கு அரண்மனைக்கு வரல அப்படின்னு கேட்டா குந்தவி. உண்மைய சொல்லணும்னா நான் வந்து உன்னை பார்த்தா மறுபடியும் உன்னை பிரிஞ்சு போக முடியாது, அதனாலதான் நான் வரல. என்னை இங்க கொண்டு வந்து காப்பாத்துனதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னா விக்ரமன். உங்களை இங்கு வர வச்சது குந்தவி தேவிதான் அப்படின்னு மறுபடியும் பொய் சொன்னா குந்தவி. அப்படியா, உன் பேர் என்ன, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா விக்ரமன். அவளுக்கும் அன்னைக்கு என்ன பேர் சொன்னோன்னு மறந்து போச்சு, அதனால இப்போ ஒரு பேரு சொன்னா. என் பேரு ரோஹிணி அப்படின்னு சொன்னா. உடனே விக்ரமன் அவளை வர்ணிக்க ஆரம்பிச்சான். நீங்க வியாபாரி இல்ல, கவிஞர் அப்படின்னு சொல்லி குந்தவி சிரிச்சா. ஆனா உண்மையிலேயே குந்தவிக்கு விக்ரமனை தெரியும், விக்ரமனுக்கும் இவ குந்தவின்னு தெரியும். இருந்தாலும் 2 பேரும் நடிச்சாங்க. அங்க கொல்லிமலை நோக்கி சிவனடியாரும் பொன்னனும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ சிவனடியார் பொன்னன் கிட்ட பேசினாரு. உங்க பார்த்திப மகாராஜா சோழ நாட்டை பத்தி மட்டும் கனவு கண்டாரு. நான் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், தமிழ்நாடு முழுக்க ஒரே ராஜ்யமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள போர். பார்த்திப மகாராஜா இறந்துட்டாரு. அவர் சாகும்போது என்கிட்ட கேட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். அதன் பிறகு குதிரையை அங்க கட்டாம விட்டுட்டு வந்தாரு சிவனடியார். ஏன் குதிரைய கட்டலைன்னு பொன்னன் கேட்டான். இது காடு, கொடிய மிருகங்கள் வந்தா குதிரைங்க தப்பிச்சு போகணும், மத்தபடி நாம வர வரைக்கும் அதுங்க இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். 2 பேரும் மலை மீது ஏறி நடந்தாங்க. அங்க செங்குத்தா ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு பாறையை பிடிச்சுக்கிட்டு சிவனடியாரும் அவரு பின்னாடி பொன்னனும் வந்து சேர்ந்தாங்க. அந்த இடம் அவ்வளவு அழகா இருந்தது. இதத்தான் கபாலிகர்கள் கைப்பற்றி கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு சிவனடியார். அதன் பிறகு பொன்னனை பார்த்து சிவனடியார் சொன்னாரு, நீ கிளம்பி போ, விக்ரமனுக்கு ஆபத்துனா அவனை சிற்ப மண்டப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு, இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு பொன்னனும் கிளம்பி போனான். முதல்ல வள்ளிய பார்த்து விக்ரமன் வந்ததுல இருந்து இப்போ சிவனடியார் கூட கொல்லிமலை போனவர எல்லாத்தையும் சொன்னான் பொன்னன். அதன் பிறகு படகுல ஏறி வசந்த மாளிகைக்கு போனான். பொன்னனை விக்ரமன் பார்த்துட்டான். உடனே விக்ரமன் பொன்னனை கட்டி பிடிச்சுக்கிட்டான். விக்ரமன் உடம்பு சரியில்லாம மகேந்திர மண்டபத்துல இருந்த போது காணாம போனதுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் பொன்னன் சொன்னான். அதன் பிறகு சிவனடியாரும் ஒற்றர் தலைவனும் ஒன்னுன்னு சொல்லி மாரப்ப பூபதியால ஆபத்துன்னு சொன்னான் பொன்னன். அதன் பிறகு விக்ரமன் சொன்னான், இங்க நான் ஒரு பொண்ணு மீது ஆசைப்படுறேன். ஆனா அவ ஆசையில எங்க அப்பா கனவு, என் லட்சியம் எல்லாம் வீணா போயிடும்னு தோணுது. அதனால நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். சரி, முதல்ல சோழ பொக்கிஷம் வாளை எடுத்துட்டு கிளம்பலாம், அத மாமரத்தடியில புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான் பொன்னன். இவங்க பேசுறது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா குந்தவி. அதன் பிறகு பொன்னனும் விக்ரமனும் அங்கிருந்து போனாங்க. பொக்கிஷத்தை புதைச்சு வச்ச இடத்துக்கு அடையாளமா புலி படத்தை பொன்னன் வரைஞ்சிருந்தான். அந்த இடத்துல தோண்டி ஒரு பெட்டியை எடுத்தான்.
அதன் பிறகு 2 பேரும் போகலான்னு பார்க்கும்போது படகை காணோம். வேற ஏதாவது படகு இருக்கான்னு பார்க்க போனான் பொன்னன். விக்ரமன் மட்டும் அங்க நின்னுட்டு இருந்தான். அப்போ யாரோ வர மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தான். அங்க குந்தவி நின்னுட்டு இருந்தா. இப்படித்தான் சொல்லாம கொல்லாம ஓடுறதா? நன்றி வேண்டாமா அப்படின்னு கேட்டா குந்தவி. உன்னை பார்த்து பேசினா என்னால உன்னை பிரிய முடியாது, அதான் இப்படி. அது மட்டும் இல்ல, நான் நாடு கடத்தப்பட்டவன். நான் மாட்டிக்கிட்டா என் உயிர் போயிடும். எங்க அப்பாவின் கனவை நிறைவேற்ற என் உயிர் அவசியம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். எனக்கு தெரியும், நீங்க சொல்லாம போனதுக்கு தண்டனையாகத்தான் படக அவிழ்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னா குந்தவி. சரி, உன்கிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். எனக்கு ஒரு படகும் குதிரையும் வேணும் அப்படின்னு சொன்னா விக்ரமன். கண்டிப்பா தரேன், ஆனா நீங்க கப்பல் ஏறும்போது என்னையும் கூட்டிட்டு போகணும். நானும் உங்க கூட செண்பகத்தீவுக்கு வருவேன் அப்படின்னு குந்தவி சொன்னதும் விக்ரமனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இதுக்கு உங்க அப்பா நரசிம்ம சக்கரவர்த்தி சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அப்போ பொன்னனும் வந்துட்டான். அந்த இடத்துக்கு மாரப்ப பூபதியும் ஆட்களோட வந்துட்டான். இவன் நாடு கடத்தப்பட்டவன், இவனை கூட்டிட்டு வர சொல்லி உங்க அண்ணன் உத்தரவு அப்படின்னு சொன்னான் மாரப பூபதி. அதன் பிறகு விக்ரமன் மாரப பூபதி படகுல ஏறினான். மாரப பூபதி பொன்னனையும் படகுல ஏற சொன்னான். ஆனா அவன் எனக்கு படகு ஓட்டணும் அப்படின்றது நரசிம்ம சக்கரவர்த்தி கட்டளை. அவனை உன் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னா குந்தவி. மாரப்ப பூபதி விக்ரமனை மட்டும் கூட்டிட்டு போனான். அதன் பிறகு குந்தவி பொன்னன் கூட படகுல போனா. வள்ளியையும் கூட்டிட்டு வா, நாம இளவரசனை தப்பிக்க வச்சு துறைமுகத்துல அவரை கப்பல் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா குந்தவி. விக்ரமன் சிறைச்சாலையில இருந்தான். அவனுக்கு கவலையா இருந்தது. பொன்னன் வள்ளி இருந்த வீட்டுக்கு போனான். வள்ளி சொன்னா, ஒத்த கை மனுஷனும் ஒரு குள்ளனும் இருந்தாங்க. மாரப்ப பூபதிய கூட்டிட்டு கோவிலுக்கு வான்னு சொன்னா அந்த ஒத்த கை மனுஷன். அவன்தான் நம்ம ராணிய தூக்கிட்டு போனது அப்படின்னு சொன்னா வள்ளி. குள்ளன் மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான். பொன்னனும் அவனை பார்த்தான், அவனும் இவனை பார்த்தான். அதன் பிறகு மாரப்ப பூபதி குதிரையில வந்தான். குதிரை குள்ளன் முன்னாடி நின்னுச்சு. குள்ளன் மாரப்ப பூபதி கிட்ட ரத்தன வியாபாரி எங்கன்னு கேட்டான். அவன் பத்திரமா இருக்கான், என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு மாரப்ப பூபதியும் குள்ளனும் அய்யனார் கோவில் நோக்கி போனாங்க. அவங்க பின்னாடியே மறைஞ்சு மறைஞ்சு பொன்னனும் போனான். அங்க ஒற்றை கை மனுஷன் கபால பைரவனும் மாரப்ப பூபதியும் பேசுறத பொன்னன் மறைஞ்சிருந்து கேட்டான். நம்மளோட பலி விக்ரமன் பத்திரமா இருக்கான். பொன்னனும் கூட இருந்ததால என்னால ஒன்னும் பண்ண முடியல. குந்தவி வேற தடுத்தா. நாளைக்கு அமாவாசை, விக்ரமனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நான் மகேந்திர மண்டபம் வர அவனை கூட்டிட்டு வரேன். அதன் பிறகு நீ உன் ஆட்களை அனுப்பி அவனை பிடிச்சு உன் இடத்துக்கு கூட்டிட்டு போ. ஏன்னா என் ஆட்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா மாரப்ப பூபதி. அந்த ஒற்றை கை மனுஷனோ சரின்னு சொன்னான். இதெல்லாம் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த பொன்னன் இதுக்கு மாற்று வழி ரெடி பண்ணி விக்ரம மகாராஜாவை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதன் பிறகு மாரப்ப பூபதி அவன் போட்ட திட்டப்படி காரியங்களை நடத்த ஆரம்பிச்சான். சிறையிலிருந்து விக்ரமனை பார்த்து உன்னை காஞ்சிக்கு அனுப்ப உத்தரவு அப்படின்னு சொல்லி அவனை வண்டியில ஏத்தி விட்டான். கூட சில வீரர்கள் இருந்தாங்க. ஆனா வண்டி ஓட்டியாக பொன்னே மாறு வேஷத்துல வந்திருந்தான். குரலை வச்சு பொன்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான் விக்ரமன். அப்போ நரபலி கொடுக்கிற ஆட்கள் மாதிரி சில பேர் கத்திட்டு வர மாரப்ப பூபதி வீரர்கள் ஓடிட்டாங்க. உடனே பொன்னன் விக்ரமனை காப்பாத்திட்டான். இதெல்லாம் குந்தவி தேவி ஏற்பாடு. இப்பவே நாம மாமல்லபுரம் போகணும். இன்னைக்கு நீங்க கப்பல்ல போகணும். உங்களுக்காக குந்தவி காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னான் பொன்னன். விக்ரமனுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச தூரம் போனதும் நரபலி ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட உங்களை ஒப்படைக்கத்தான் மாரப்ப பூபதி இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னான் பொன்னன். என்ன பல நேரங்களை நீ காப்பாத்திருக்க பொன்னா, உன்னை பிரிஞ்சு போறதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான் விக்ரமன். இல்ல மகாராஜா, நானும் வள்ளியும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொன்னான் பொன்னன். அப்போ மகாராணி அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அவங்கள சிவனடியார் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னான் பொன்னன். கொஞ்ச தூரம் போனதும் பரஞ்சோதி அடிகளோட ஆள் குமரப்பன் நின்னுட்டு இருந்தான். உறையூர் மகாராணி கிடைச்சிட்டாங்க, உள்ள மண்டபத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னான். உடனே விக்ரமனும் பொன்னனும் உள்ள போனாங்க. மகாராணி காலில் விழுந்து விக்ரமன் ஆசீர்வாதம் வாங்கினான். பக்கத்துல குள்ளனை கட்டி போட்டிருந்தாங்க. என்ன கொல்லிமலையில
ஒரு குகையில அடைச்சு வச்சிருந்தாங்க. எத்தனை நாளுன்னு தெரியாது. அருவியில குதிச்சு சாக முடிவு பண்ணேன். அப்போ சிவனடியார் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னா அருள்மொழி ராணி. என்னையும் காளிக்கு பலியிட மாரப்ப பூபதி ஏற்பாடு பண்ணியிருந்தான். பொன்னன் தான் என்ன காப்பாத்தினான் அப்படின்னு சொன்னா விக்ரமன். அப்போ குள்ளன் சிரிச்சான். இன்னைக்கு சிவனடியார பலி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சான். உடனே சிவனடியார காப்பாத்தணும் அப்படின்னு விக்ரமன் கிளம்பினான். ஆனா பொன்னன் தடுத்தான். கப்பலுக்கு போகணும், நீங்க நாடு கடத்தப்பட்டவரு, உங்களுக்கு மரண தண்டனை வரலாம் அப்படின்னு பொன்னன் சொன்னான். என்ன வேணாலும் வரட்டும், உயிருக்கு பயந்து என்னால ஓட முடியாது. இவ்வளவு நாள் நமக்கு உதவி செஞ்ச சிவனடியாருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னால போகாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அருள்மொழி ராணியும் விக்ரமன் சொல்றதான் சரின்னு சொன்னான். பலியிடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு குள்ளன்னு சொன்னான். அவனை கட்டியிருந்த கட்டை அவிழ்த்து விட்டாங்க. அவன் முன்னாடி போனான். பின்னாடியே விக்ரமனும் பொன்னனும் போனாங்க. குள்ளே பலியிடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க சிவனடியார கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. முன்னாடி கபால பைரவன் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருந்தான். சிவனடியாருக்கு பக்கத்துல ஒருத்தன் கத்தியோட ரெடியா இருந்தான். விக்ரமன் ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அந்த கத்தி தள்ளி போய் விழுந்தது. உடனே பொன்னனை கூப்பிட்டு சிவனடியார் கட்டுக்களை அவிழ்க்க சொன்னான். கபால பைரவன் கண் முழிச்சு பார்த்தான். நீ பார்த்திப மகாராஜா பையன் தானே? காளிமாதா சாம்ராஜ்யத்துக்கு நீ இளவரசனா இரு அப்படின்னு சொன்னான். சிவனடியார முதல்ல விடுதலை செய், அதன் பிறகு நான் இளவரசனாகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். இந்த சிவனடியார் உண்மையில யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட அப்படின்னு சொன்னா கபால பைரவன். முதல்ல நீ யார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் வேற யாரும் இல்ல, பரஞ்சோதி அடிகள். அவரை பார்த்ததும் கபால பைரவன் நடுங்கினான். உடனே பரஞ்சோதி அடிகள் சொல்ல ஆரம்பிச்சாரு. இவன் வாதாபி புலிகேசியோட தம்பி நீலகேசி. அன்னைக்கு நடந்த போர்ல இவனுக்கு மட்டும் இரக்கம் பார்த்து விட்டுட்டு வந்தேன். அப்பவே நரசிம்ம சக்கரவர்த்தி தப்புன்னு சொன்னாரு. நான் கேட்கல. இப்போ இவன் கபால பைரவனா வந்து நரபலின்ற மூட நம்பிக்கைய உங்க மனசுல விதைக்க பார்த்திருக்கான். இவனை கண்டுபிடிக்கத்தான் நானும் என் நண்பர் சிவனடியாரும் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி அடிகள். அங்க சிவனடியார் இல்ல. எல்லார் முகத்திலையும் ஒரே ஆச்சரியம். இன்னும் 2 நாள்ல உறையூர்ல ஒரு விழா நடக்க போகுது. அங்க இந்த சிவனடியார் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி அடிகள். பரஞ்சோதி அடிகள் மேலும் சொன்னாரு. அருள்மொழி ராணிய கடத்தினது, விக்ரமனை கொல்ல பார்த்தது எல்லாம் கபால பைரவன் தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கபால பைரவன் பொய், இதுக்கு சாட்சி ஏது அப்படின்னு கேட்டான். நான் இருக்கேன் சாட்சி அப்படின்னு நடந்த உண்மையை சொன்னா மாரப்ப பூபதி. கபால பைரவர் விக்ரமன காளிமாதா சாம்ராஜ்யத்துக்கு இளவரசன் சொன்னது மாரப்ப பூபதிக்கு பிடிக்கல. அதனால கபால பைரவனுக்கு எதிரா எல்லா உண்மையும் சொல்லி நாட்டுக்கு துரோகம் பண்ணதால இவனை பழி கொடுக்கறேன்னு சொல்லி கபால பைரவனை கொன்னுட்டான் மாரப்ப பூபதி. உடனே குள்ளே மாரப்ப பூபதிய கொன்னுட்டான். அதன் பிறகு எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க. அப்போ பல்லவ வீரர்கள் விக்ரமனை சுத்தி வளைச்சாங்க. உங்களை கைது பண்ணி உறையூருக்கு கூட்டிட்டு வர சொல்லி சக்கரவர்த்தி உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க. விக்ரமன் கோபப்பட்டான். ஆனால் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் விக்ரமனை சமாதானப்படுத்தி உறையூருக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க மாமல்லபுரத்துல குந்தவியும் வள்ளியும் காத்துட்டு இருந்தாங்க. முதல்ல விக்ரமன் கூட குந்தவியும் போறதா இருந்தது. ஆனா அது விக்ரமனுக்கும் சக்கரவர்த்திக்கும் கெட்ட பேரை உண்டாக்கும். அதனால முதல்ல விக்ரமனை அனுப்பி வச்சுட்டு அதன் பிறகு சக்கரவர்த்தி கிட்ட பேசி அவர் சம்மதத்தோட செண்பகத்தீவுக்கு போகலான்னு முடிவு பண்ணா குந்தவி. ஆனா விக்ரமனும் பொன்னனும் வரல. அப்போ குதிரையில அங்க நரசிம்ம சக்கரவர்த்தி வந்தாரு. அவரை பார்த்ததும் குந்தவி பயந்து நடுங்கினா. அருள்மொழி ராணி கிடைச்ச விஷயம் கபால பைரவர், ரத்தன வியாபாரியும் பொன்னனும் வந்து சிவனடியார காப்பாத்தினது, அந்த ரத்தன வியாபாரி உண்மையிலேயே விக்ரமன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதன் பிறகு விக்ரமனை கைது பண்ணி உறையூர் கூட்டிட்டு வர சொன்னதையும் சொன்னாரு. உடனே குந்தவி அழுக ஆரம்பிச்சிட்டா. 3 வருஷத்துக்கு முன்னாடி கடற்கரையில் விக்ரமனை பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதா குந்தவி. இந்த உலகத்துல அன்புதான் முக்கியம், மத்ததெல்லாம் அனாவசியம். 2 உள்ளங்கள் விரும்பிட்டா அதை பிரிக்க அம்மா அப்பாக்கு கூட உரிமை இல்லை. நாளைக்கு வழக்கு விசாரிக்கப்படும். அந்த சிவனடியாரும் வருவாரு.
எல்லாரையும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்றேன். அதன் பிறகு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. ஊர் மக்கள் எல்லாரும் விக்ரமன் குந்தவி காதல் பத்தியும், பல்லவ சோழ நாடுகள் ஒன்று சேர போகுதுன்னும், கபால பைரவன் நரபலி பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. சபை கூடியாச்சு. சிவனடியார், பரஞ்சோதி அடிகள், அருள்மொழி ராணி, குந்தவி, மகேந்திரன், விக்ரமன் எல்லாரும் இருந்தாங்க. பொன்னனும் வள்ளியும் பவியம்மா நின்னுட்டு இருந்தாங்க. இன்னும் சபைக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி மட்டும் வரல. அதன் பிறகு பரஞ்சோதி அடிகள் பேசினாரு. பார்த்திப மகாராஜா போர்ல இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கனவை சிவனடியார்கிட்ட சொன்னது, அவரும் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததும், அதன் பிறகு நடந்த எல்லாத்தையும் சொல்லி, விக்ரமன் நாட்டை விட்டு அனுப்பப்பட்டவன், அதனால மறுபடியும் அவன் வந்ததால அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதே சமயம் நேத்து நம்ம சிவனடியார நரபலி கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்தினது நம்ம விக்ரமன் தான், அதனால நாம இப்போ என்ன தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு சிவனடியார பார்த்து, உன்னோட உண்மையான தோற்றத்தை காட்டு அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி அடிகள். சிவனடியார் வேஷத்தை கலைச்சாரு. அங்க நரசிம்ம சக்கரவர்த்தியா இருந்தாரு. ஆமா, இத்தனை வருஷமா சிவனடியார் வேஷத்துல இருந்தது நரசிம்ம சக்கரவர்த்தி. அருள்மொழி ராணிக்கு மயக்கமே வர மாதிரி இருந்தது. குந்தவி அப்பான்னு கத்திக்கிட்டு அவரை போய் கட்டிப்பிடிச்சா. அதன் பிறகு ராஜா உடையில நரசிம்ம சக்கரவர்த்தி வந்தாரு. இன்னையிலிருந்து சோழ நாடு சுதந்திர நாடு, அதுக்கு விக்ரமன் தான் மகாராஜா. இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை. விக்ரமனும் குந்தவியும் இணைஞ்சு உறையூர்ல இருந்து ஆட்சி செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னாரு நரசிம்ம சக்கரவர்த்தி. விக்ரமன் ஆட்சியில சோழ நாடு வளமிகுந்த நாடா இருந்தது. கிராமங்கள்ல விஷ்ணு கோவில் கட்டுனாங்க. சிற்பம், சிலை, கலைகள் வளர்ந்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜா கனவு முழுசா நிறைவேறல. 300 வருஷத்துக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்துல புலிக்கொடி எல்லா இடமும் பறந்துச்சு. கடல் கடந்து பல தீவுகளை சோழ நாட்டுல இணைச்சாங்க. அற்புதமான நிறைய கோவில்களை அமைச்சாங்க. கதை முடிவுற்றது.